நாம் நன்கு அறிந்து கேட்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் நேற்றைய தினத்திலே கர்த்தர் என்னுடைய கவனத்தை இந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேத பகுதியிலே இயேசு அநேக அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். அநேக அற்புதங்கள் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால், எடுத்து வாசிச்சிருங்களேன், எங்க இருக்குன்னு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? இல்ல, 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், 21, 25. சாரி, இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாதென்று. அப்போ அவ்வளோ அற்புதத்தை செஞ்சிருக்கார். பிரைஸ்லா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்னொரு கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. சொல்லியிருக்கிறாரு யோவானே, அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம். அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கார், அவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே செய்திருக்கிறார். இப்ப அநேகர் அதை படிச்சு அன்னைக்கெல்லாம் செஞ்சார். அந்த அற்புதத்துக்காகவே சோதனை பண்ணிட்டே இருக்கோம். பிரைஸ் எல்லாம், அது நல்லதுதான், அவர் அற்புதங்களை செய்கிறவர் தான். ஆனால் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்னைக்கு நடக்கும் அற்புதம். பிரைஸ் எல்லாம், இன்றைக்கும் உலகம் கொள்ளாத அற்புதம். புஸ்தகங்களை எழுதினால் உலகமே கொள்ளாதான். அவ்வளோ அற்புதங்களை யோவான் சொல்றார். அவ்வளோ 3.5 வருஷம் தான் கூட இருந்தாங்க. எத்தனை வருஷம்னா? 3.5 வருஷம் தான். தினந்தோறும் அற்புதங்கள். பிரைஸ்லா, அவன் பேதுருவின் மாமியினுடைய வீட்டுக்கு போய் அந்த சாயங்கால வேளை திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். திரளான ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து கொடு. இயேசுவே அற்புதர் தான். பிரைஸ்லா, அற்புதமானவர், யார் அவருக்கு இணை என்று ஒரு பல்லவி இருக்கு. பிரைஸ்லா, அவருக்கு இணை வேற யாரும் இல்லை. அவர் இருக்கிற இடங்களிலெல்லாம் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். அவர் உங்களோடு கூட இருந்தா நிச்சயமா அற்புதம் நடக்கும். நடக்கலன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும். அப்போ புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன், ஏதோ ஒரு மிகைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. தினந்தோறும் அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆனால் குறிப்பிட்ட இந்த சம்பவம் எதற்காக இந்த லூக்காவினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். அவர்கள் ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். பிரைஸ்லா. அப்போ இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னதுங்க? தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா தேவனுக்கு? அவர் அற்புதங்களை செய்ய அவர் எப்போது ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறுகி போகவில்லை. அவருடைய வல்லமை இன்றைக்கும் நிறைவாய் தான் இருக்கிறது. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு செய்து இன்னொருவருக்கு செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் எல்லாரையும் நேசிக்கிறார்? அவர் தான் எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். சிலுவையிலே நமக்காக அவர் தான் பலியிடப்பட்டு இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை நேசிக்கிறத அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தியது. ஆகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே திறந்த இருதயத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். இப்படி அவர் அநேக அற்புதங்களை எதற்காக செய்தார்? எதுக்காக அவர் அற்புதம் செய்யணும்? அவர்கிட்ட அந்த வல்லம் இருந்துச்சு, அவர் செஞ்சிட்டாரு. அப்படி இல்லை, அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தும்படி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ்லா. இயேசு எதற்காக அற்புதங்களை செய்கிறார்? அவர் யார் என்று வெளிப்படுத்தும்படி. சில வசனங்களை எதற்காக நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 5:36. இப்ப சொல்றாரு, யோவான் திரளான அவருடைய யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குமா. யூதேயாவிலும் சமாரியாவிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல
அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி அவனால் யோர்தான் நதிக்கரையிலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்கிறார். இப்போ அந்த யோவானை குறித்து அவர் சொல்லும் போது, யோவானை பார்க்கிலும், வாசிங்க, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு இருக்கிறது. அது என்னவெனில், நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே என்று சொல்லுகிறார். கிரியைகளே, பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து. அந்த கிரியைகள் என்னன்னா அற்புதங்கள் தான். ஒரு சொல்லுமா, அவர் தேவனால் அவர் அனுப்பப்பட்டவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள தினந்தோறும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பேசலாம். இன்னும் சில வசனங்களை நான் படித்தேன் என்றால் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 24. யோவான்லேயே நம்ம படிக்கலாம். யோவான் 10:24. சூழ்ந்து கொண்டு சொல்லும் என்றார்கள். என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சியா இருக்கிறது. 37-38 வசனம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாயிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். அந்த கிரியைகள் தான் அற்புதங்கள். இன்னும் சில வசனங்களை அப்படியே நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 14-11. நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். கிரியைகள் நிமித்தமாவது அனுப்புங்கள், இதை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை. யோவான் 9ல் இயேசு குணமாக்கின, பார்வை கொடுத்த அந்த பிறவி குருடன் சொல்லுகிறதை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்படவில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. அப்போ இந்த அற்புதங்கள் எதற்காக இயேசு செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை, தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்தி அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த அற்புதங்கள் யாரோ ஒருவருக்கு என்று நினைக்காதீர்கள். யாரோ ஒருவருக்கு, தாவீதுக்கு செய்வாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்வாரு, இந்த நபர்களுக்கு செய்வார் என்று நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு படிச்சுட்டு கேட்டுட்டு பரவசப்பட்டுட்டு, அதை கேட்டு பரவசப்பட்டுட்டு போயிடாதீங்க. அந்த அற்புதங்களை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அநேகர் வருகிறார்கள், இந்த அற்புதங்களை குறித்து கேள்விப்படுகிறார்கள். யாருக்கோ இது நடந்தது, ஓ இப்படிப்பட்ட ஒரு தேவனா, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த அற்புதங்களை குறித்து. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதங்களை அநேகர் பார்க்க தவறி விடுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவே இந்த காலை வேளை திறந்த இருதயத்தோடு இந்த வசனங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். 11வது வசனம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில், கடைசியாக அவர் எருசலேமுக்கு கடந்து வருகிற நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். இயேசு எப்போதும் எப்படிதான் போயிட்டாரு, நடந்து. இன்னைக்கு யாராவது நடந்து வந்திருக்கீங்களா ஆலயத்துக்கு? உங்களை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு எப்போதும் நடந்து கடந்து செல்கிறவராக. இப்ப நம்ம நடக்காம இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. மொத்தமா நடக்க சொல்லிடுறாரு டாக்டர். 1 மணி நேரம் நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், நடக்கணும். ஆகவே இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் எப்போதும் அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து அவர் சுற்றி திரிந்து அவர் ஊழியங்களை கர்த்தர் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். இது சரி இருக்கட்டும், அதுக்குள்ள நான் போகவே இல்லை. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, அந்த கிராமத்தினுடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. பல நேரங்களில் அந்த ஊரை பேரை என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த நபர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. அப்போ இயேசு பட்டணங்களுக்கு மாத்திரம் இல்ல, எங்கேயும் போயிருக்காரு, கிராமங்கள். நாமும் கூட எங்க போனோம், பட்டணங்கள் தான்.
இனியும் போயினா நமக்கு எல்லாருக்கும் ஆசை என்ன, சிங்கப்பூர் போய் பார்த்துட்டு வந்துடணும், மலேசியா ஒரு பெரிய நகரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், அங்க போய் என்ன செய்யணும். ஆனால் எத்தனை பேருக்கு கிராமங்கள் மேல் நமக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கிறது. இயேசு பட்டணங்கள் தோறும், அடுத்தது கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார். ஆகவே நம்ம சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளையும் நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களா இருக்கும். சரி, இருக்கட்டும். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து என்று படிக்கிறோம். என்ன வியாதி? குஷ்டரோக வியாதி. இன்றைக்கு பொதுவாக நாம் சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நபர்களை எங்கேயோ சிலரை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைய நாட்களிலே இந்த குஷ்டரோகம் தீராத ஒரு வியாதியாக காணப்பட்டது. அந்த வியாதி வந்தவர்கள், அந்த அந்த நோய் வந்தவர்கள், அந்த ஸ்கின் டிசீஸ், தோலில் ஏற்படுகின்ற அந்த காரியங்கள் அப்படியே அது அந்த சரீரத்தை அரித்து அவருடைய முக ரூபமே மாறி அவளை பார்ப்பதற்கே அருவருப்பான ஒரு நிலைக்கு அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். இதனால என்ன செய்வார்கள், அந்த வியாதி வந்தாலே குடும்பத்தை வைத்து என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆமா, குடும்பத்தை வைத்து, சமுதாயத்தை வைத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலை அங்கே வரும். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அவன் அந்த வியாதி வந்தா, இப்ப நிறைய வியாதி வருது, திடீர்னு ஒரு வியாதி வருதுன்னு வைங்க, அந்த குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அவர்களை என்ன செய்யறாங்க, தாங்குறாங்க. ஐயோ எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எழுப்பி விட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லா பணிவிடை செய்து அவர்களுக்கு சிறப்பான ஆகாரத்தை எல்லாம் கொடு. இந்த வியாதி வந்தா பரவாயில்ல, நான் சொல்றது புரியுதா? அப்போ வியாதி வந்த சிலர் வியாதி வரலனாலே மற்றவர்களுடைய அட்டென்ஷன் அவர்களை ஈர்க்கத்தக்கதாக என்ன செய்யறாங்க, வியாதி வந்தது போல என்ன செய்யறாங்க, சிலர் நடிக்கிறதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யறோம், அவன் நம்ம கண்டுக்கவே மாட்டேன்றான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறாங்க, அப்படியெல்லாம் கூட இருக்கிறது. ஆனால் இந்த வியாதி வந்தா யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உடனே வீட்டை விட்டு என்ன செஞ்சிருவான், ஒரு 4 துணியை எடுத்து கொடுத்து என்ன செய்யுது, வெளியே போயிடு. அது உறவுகள் தகப்பன் பிள்ளை என்ற உறவா இருந்தாலும், கணவன் மனைவி என்ற உறவா இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய உறவா இருந்தாலும் சமுதாயத்தில் என்ன செய்ய முடியாது, நீங்க உங்க வீட்டில் இருக்க முடியாது, உங்கள் உறவினர்களோடு நல்ல கெட்ட காரியங்களில் நீங்கள் பங்கு பெற முடியாது. சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படும். கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளை தனிமைப்படுத்த யாராவது ஒருத்தர் பேசாம போயிட்டாலே நமக்கு எப்படி இருக்கு, மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற போதே நமக்கு எப்படி இருக்கு, வேதனையாக இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் அப்படித்தானா எப்படி இருக்கும். அவர்கள் தூரத்துல வரும்போதே இவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, உண்மையாகவே அவங்க வந்தாங்கனாலே இவங்க என்ன செய்வாங்க, வேறு வழியில போயிடுவாங்களாம். அதை குறித்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாட்கள் ரொம்ப இந்த யூதர்கள் ரொம்ப இந்த சடங்குகள், ஆச்சாரங்களா என்னமோ சொல்றாங்களே, அந்த 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 காரியங்களை கடைபிடிக்கிறவர்களா இருப்பார்களாம். ஒரு யூத ரபி அந்த 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 குஷ்டரோகிகள் வாழ்கின்ற அந்த பகுதியின் வழியாக முட்டையும் இறைச்சியும் வாங்கிட்டு வந்ததுனால அந்த முட்டையை இறைச்சியை சாப்பிட மாட்டேன்னு தூக்கி வீசிட்டானா. எந்த வழியா வந்ததுனால, அவங்க இருக்கிற வழியா அது வந்ததுனால அந்த முட்டையும் அவ்வளவு ரொம்ப காரியங்களை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். அது இங்க உட்கார்ந்து நம்ம அதை சிந்திக்கும் போது அது புரியாது. ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, அதை நம்ம விரும்புறதில்லை, நம்முடைய ஆத்மா அது விரும்பாது. எந்த மனிதனும் நம்மை வெறுத்து ஒதுக்குவதை நம்மால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிகுந்த வேதனையை தரும். இந்த குஷ்டரோகிகள் தினந்தோறும் அந்த வேதனையை என்ன செஞ்சுட்டு இருக்கான், அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுடைய சொந்த பெற்றெடுத்த பிள்ளையா இருக்கலாம், அது தூரத்துல போகும், ஆனா கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, அதை தொட முடியாது, அதை அரவணைக்க முடியாது. கட்டினம், கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இந்த உறவுகள் எல்லாம் என்னது, அது புறக்கணிக்கப்பட அல்லது என்ன செய்யுது, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்வார். அது மாத்திரம் அல்ல, இந்த வியாதி வந்தாலே அந்த ஜனங்கள் ஒன்று சொல்லிடுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த பாவத்திற்கு அடையாளமாக இந்த வியாதியை ஏசாயா குறிப்பிடுகிறார். எடுக்க வேண்டாம், 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்கள் அதில் காணப்படுகிறது. இந்த வியாதியினுடைய கொடூரம் என்னன்னா, ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, இந்த வியாதி வந்தாலே இவன் பாவத்துல என்ன செய்யறான், வாழ்கிறான் என்று அவர்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஏனென்றால் அதற்கு சில முன் உதாரணங்களை வேதத்திலே நாம் படிக்க முடியும். எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேயாசி, அவன் எலிசாவுக்கு தெரியாமல் அல்லது எலிசா விலக்கின அந்த காணிக்கையை போய் இந்த நாகமான இடத்துல என்ன செஞ்சான், வாங்கிட்டு வந்தான்.
அந்த குஷ்டரோகி நாகமான் சுகமாக்கப்பட்ட பிறகு எலிசாவுடைய காணிக்கை வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் போய் என்ன செய்யறான், அந்த காணிக்கையை தெரியாம வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ எங்க போனா எங்கேயும் போல இங்கதான் இருக்கின்றான். உடனடியாக எலிசா சொல்லுகிறார், அந்த நாகமானுடைய குஷ்டம் உன்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அவன் குஷ்டரோகியாய் மாறினான். அப்போ சமுதாயத்துல இன்னொரு காரியம் என்னன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தவர்களுக்கு தான் என்ன வரும், குஷ்டரோகம். அவன் பாவம் செஞ்சிருக்கான், அவன் அவன் அதனால தேவன் அவனை என்ன செய்திருக்கிறார், நியாயம் தீர்த்திருக்கிறார் என்ற உசியா என்ற ராஜா கூட இருந்தான். அவன் ஆசாரியர்கள் மாத்திரமே ஆலயத்திற்குள் பிரவேசித்து கர்த்தருக்கு தூபங்களை இட வேண்டும். ஆனால் அவன் துணிந்து உள்ளே போய் அந்த காரியத்தை செயலை செய்த போது தேவன் அவனை அடித்தார். அவன் நெற்றியில குஷ்டரோகம் உண்டானது என்று நாம் படிக்கிறோம். உடனடியாக அவன் வெளியே வர்றான். நான் சொல்றது புரியுதுங்களா? அதே போல மீரியாம், மோசேயினுடைய சகோதரி மீரியாம், மோசேக்கு விரோதமாக அவர்கள் தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட போது கர்த்தர் அவளை அடித்ததினால் அவளுக்கும் குஷ்டரோகம். இந்த காரியங்களை இந்த யூதர்கள் அறிந்திருந்ததினால யாருக்காவது குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான், நியாயம் தீர்த்துருவான், சுலபமா நியாயம் தீர்த்துவான். இந்த யூதர்கள் ரொம்ப நம்மள மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப மோசமான ஆட்கள். யாராவது ஒருத்தர் குருடனா பிறந்தா கூட சீசர்கள் அவனுக்கு உதவி செய்யலான்ற ஒரு மனப்பான்மை வராது. ஏன்னா உதவி செய்யற இயேசு கூட இருந்தாலும் சொல்லுவாங்க, ஆண்டவரே இது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் குருடனாய் பிறந்தது அப்படின்னு என்ன செய்வான். அப்போ ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவான், அவன் ஏதோ செஞ்சிருக்காங்க, வாங்கி கட்டி இருக்கிறான், தேவனா பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஆகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அவன் சமுதாயத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கான், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கும் நம்மளை போலதான் மனசு, அவனுக்கும் அந்த அன்பு பாசம் பரிவு இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆனா இப்ப என்ன செய்ய முடியல, அதை அனுபவிக்க முடியல. அவன் தூரத்திலிருந்து தன்னுடைய வீட்டை பார்ப்பான், தூரத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா எங்கேயாவது கொண்டு போய் அந்த சாப்பாடை வச்சுட்டு வந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் இவர்கள் போய் அங்க என்ன செய்வாங்க, சாப்பாடு எடுத்துக்கொள்வார்கள். சமுதாயத்துக்கு முற்றிலும் விலக்கப்பட்டவர்கள். இந்த காலையில் அந்த சூழ்நிலை யாராவது இருக்கீங்களா, கர்த்தனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒருவேளை எழுத்தின்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தனிமைப்படுத்தப்படுகிற சமுதாயத்தினால், குடும்பங்களினால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக யாராவது இருந்தீங்கன்னா இந்த காலையிலே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தனோடு கூட பேசுகிறார். இரண்டாவது, சமுதாயத்தினால் ஒரு இவர்களே நியாய தீர்ப்பு எழுதிடுவான், இவர்களே ஜட்ஜ் ஆயிடான். தேவனுடைய ஸ்தானத்தை இவர்களை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிடறான், தீர்ப்பு எழுதுகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை தீர்ப்பு எழுதும் போது கொஞ்சம் 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 கவனமா எழுதும். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் நமக்கு, உங்களுக்கு நான் சொல்லல, நான் எந்த அளவினால் மற்றவர்களுக்கு அளக்கிறேனோ, இன்னும் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளக்கிறார் ஆண்டவர். நன்றாய் புரிந்து ஜாக்கிரதை உள்ளவளாயிரும். அதனால்தான் பவுல் சொல்லும், எந்த மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம். தேவன் நியாயாதிபதிங்க, தேவன் நியாயாதிபதி. நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் சரி. அதுதான் அவர் சொல்றார், எந்த பிரதான ஆசாரியன் முன்பு உனக்கு முதல் என்ன செய்ய, பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். அந்த தேசத்துல பிரதான ஆசாரியனுடைய பதவிக்கு மேல பதவி இல்லை. ஆனா அவனுக்கு சொல்றாரு, நீ எங்கேயே போயிட்டு வர, தேவ சமூகத்துக்கே வர, ஆனா நீ முதல்ல உனக்கு என்ன செய், தானும் பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறபடியினால் என்று சொல்லப்பட்டு. யாரு? பிரதான ஆசாரியர்கள். எல்லாரும் மனிதர்கள், நாம் எல்லாரும். மற்றவர்களை நியாயம் தீர்க்க அந்த பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுக்கல. சில நேரங்களில் சில பொறுப்பை கட்ட, சபை என்ற நிலையில சில பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு நிறுவனம் என்ற நிலையிலே சில தகுந்த நடவடிக்கைகளை, ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சிலர் என்ன செஞ்சிருக்கார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி பொறுப்பில் இருக்கிறவர்கள் சில காரியங்களை, ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்துதான் ஆக வேண்டும். அது வேற. அந்த காரியத்தை இந்த காரியத்தை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது அது இந்த இடத்துல தயவு செய்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இப்படி சொல்லிட்டு கீழே வரும்போது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? பரிசுத்தமானதை
நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை என்ன செய்யணும்? நாய்களுக்கு முன்பதாக, யார்கிட்ட முன்பதாக, சில நேரங்களில் அதை சொல்லும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தையா இருந்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் என்ன செய்யலாம்? சொல்லலாம். இல்லைன்னா அது என்ன செய்யுமா? தங்கள் கால்களால் அதை மிதித்து திரும்பிக் கொண்டு நம்மளை என்ன செஞ்சிடும்? அது ஆடா இருந்தா பீராது, அது வேற ஏதாவது மிருகமா இருந்தா என்ன செஞ்சிடும்? பீரி. ஆகவே இதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மிக தெளிவாக அதை இங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிற காரியம் சரி இருக்கட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நோய் வந்தாலே, வியாதி வந்தாலே, குஷ்டரோகம் வந்தாலே என்ன சொல்லிடுவான்? மொத்தம் இவன் பாவம் செஞ்சிருக்கான், ஆகவே என்ன செஞ்சிருக்குது? இந்த குஷ்டரோகம் அவனுக்கு வந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த குஷ்டரோகம் யாரையாவது அவன் தொட்டுட்டான்னு வைங்க, என்ன ஆயிடுமா? தீட்டு. 13ஆம் அதிகாரம் லேவியராகமம் 13:8 அதை படிக்கிறோம். நம்ம படிக்கணும், அந்த இடத்துக்கு வரும்போது நான் அதை சொல்றேன். அவர் எதை தொட்டாலும் என்ன ஆயிடுமா? தீட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது நீ அதை தொடாத, நீ அதை தொட்டாலே என்ன ஆயிடுது? தொலங்காதுன்னு யாராவது உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இவன் எதை தொடுறானோ அது எல்லாம் மாறிடுதான், தீட்டாக மாறி விடுகிறது. ரொம்ப அவமானமான காரியம். இப்போ அந்த சமுதாயத்தில் அவர்களுடைய நிலையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நிலை இப்பேற்பட்ட பரிதாபமான ஒரு நிலை. சரி, இந்த குஷ்டரோகம் உண்மையாகவே பாவத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்குதானா? அது பாவத்துக்கு சம்பந்தப்பட்டதற்காக வேத புஸ்தகத்தை நாம் சில காரியங்களை நாம் படிக்க முடியும். அது மாத்திரமில்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தேவனுடைய ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் இருந்ததினால அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சில ஒழுங்குகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை லேவியராகமம் புஸ்தகம் 13, 14 அதிகாரங்கள் இருக்கிறது. நீங்கள் வீட்டுகளில் போய் அதை படித்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கிற சில காரியங்கள் இந்த குஷ்டரோகத்திற்கு ஏன் பாவத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது என்றால், இந்த குஷ்டரோகம் வந்த அந்த பகுதி மற்ற பகுதியை விட அது குளிந்து காணப்படுவான். அது வித்தியாசப்படுத்தி காட்டும். அந்த குஷ்டரோகம் வந்தாலே அந்த சரீரத்தின் மற்ற பகுதியிலிருந்து அது என்ன குளிந்து காணப்படும். அது பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதே போலதான் பாவம் செய்தவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? ஆமா, சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களை போல அல்ல, அவர்கள் வித்தியாசப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரம் இல்ல, அது படருகிறதாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து அப்படியே நிற்காது, அது என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அப்படியே படரி அந்த எலும்புகளை அரித்து, நரம்புகளை அரித்து அது அப்படியே படரும். அப்படியே சில வந்தவங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விரல்கள் எல்லாம் என்ன செய்யும்? இல்லாம, சிலருக்கு மூக்கே இல்லாம இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது ஆமா, படருகிறதாக. அது பாவமும் என்ன செய்யும்? ஆமா, ஒரு பொய் சொல்லுவோம், அப்புறம் அந்த ஒரு பொய்யை மறைக்க ஆமா பல பொய் சொல்லணும். கடைசியில பொய்யே வாழ்க்கையா மாறிடும். பொய் அல்லது பாவம் படருகிறதாக காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த குஷ்டரோகம் வந்தவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். அவங்க எதை தொட்டாலும் என்ன ஆயிடுமா? தீட்டாயிடும். அதே போல இந்த பாவம் பாருங்க, பொய் பேசுகிற ஒரு நண்பனோடு கூட இணைந்து கொள்வோம் என்றால் நம்மளும் என்ன செய்வோம்? சீக்கிரம் ஆமா, திருடுகிறவர்களோடு கூட ஆமா மற்ற தவறான காரியங்களில் ஈடுபடுகளோடு கூட இணைந்து கொண்ட அந்த பழக்கம், அந்த பாவம் இவர்களை என்ன செய்யும்? ஒட்டி கொள்ளுகிறதா இருக்கிறது. இது அப்படியே இருக்கிறதுனால தான் அது வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, இவர்களுடைய குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே, இவர்களை சமுதாயத்தில் சேர்த்துக் கொள்ள முடியாது. அதிகமான பாவம் செஞ்சவங்க, பெரிய தவறுகள் செய்தவர்களை பிடிச்ச என்ன செஞ்சிடறான்? போய் ஜெயில வச்சிடறான். ஏன்னா இவர்கள் சமுதாயத்தில் வாழ தகுதி, இவங்க சமுதாயத்தில் வாழ விட்டா மற்றவர்களை என்ன செஞ்சிருவான்? பிரச்சனை ஆயிடும். ஆகவே பிடிச்சி இடம் கொண்டு போய் வச்சிடறான் ஜெயில். எதுக்காக என்றால் அவனை கரெக்ட் பண்றதுக்காக தான். ஆகவே அவர்கள் தனியே, அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே அவர்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, கீழே நீங்க படிச்சா அவர்கள் தனிமையாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த 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 குஷ்டரோகம் படர்ந்த அந்த காரியத்திலாம் பார்த்தீங்கன்னா அதற்கு கடைசியில் அதனுடைய முடிவு அக்கினி. 52வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி இருக்கட்டும். இப்படி இது பாவத்தோடு கூட, பாவத்தின் தன்மையோடு கூட சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த நாட்களில் இந்த 10 குஷ்டரோகிகள் என்ன செய்றாங்க? அந்த கிராமத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ரைட், ஓகே. அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க,
அந்த கிராமத்துல, ஒவ்வொரு கிராமத்திலையும் பட்டணங்களையும் இப்படி இருப்பார்களாம். அவர்கள் அந்த பட்டணங்கள் கிராமங்களில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார். அந்த 10 பேர் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள், இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இந்த இயேசு மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறவர். அல்லேலூயா. அவன் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறவர், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை அவர் விடுதலையாக்குகிறவர் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். நான் அதை யோசிச்சு பார்த்தபோது, இவர்களுக்கு இயேசு 3.5 வருட ஊழியத்தின் நிறைவு பகுதியில் இருக்கிறார். இயேசு செய்த அநேக அற்புதங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எங்க போனாலும் இயேசு அற்புதம் என்ன செய்யறாரு, இயேசு அதிசயம் செய்தாரு. லூக்கா 5வது அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார் என்று அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரமா? Praise the Lord Jesus. சரி, இருக்கட்டும். இன்னொரு இடத்துல அவர் என்ன செய்தார், தொட்டு அவனை என்ன செய்தார், அவனை சுகப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த குஷ்டரோகிகள் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆகவே இப்போ விசுவாசத்தோடு எங்க வர்றாங்க, ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். பாருங்க, 10 பேர் எதிராக வந்து எப்படி நிக்கிறாங்க பாருங்க. தூரத்திலே என்ன செய்தாங்க, நின்று. இப்ப எங்க வரல, இயேசுவின் இடத்துல வரல, தூரத்திலே. ஏன் தூரத்தில் நிக்கிறாங்கன்னு புரியுதா? ஆனா லூக்கா 5:12 பாருங்க, அங்க ஒரு நபரை பற்றி படிக்கிறோம். இயேசுவை கண்டு கிட்டே வந்துட்டான். ஏன்னா அவர் தமது கை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு அவனை கிட்டே வந்துட்டான். இப்ப பாருங்க, இந்த செய்தி நிச்சயமா இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்மள மாலையே ஒரு குஷ்டரோகி அவர் என்ன செஞ்சிருக்காரு, தொட்டு என்ன செய்யறா, சுகமா. யாரும் தொடமாட்டாங்க கிட்டே. இந்த செய்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசத்தை என்ன செய்தது, உண்டாக்கினர். இந்த வேத வசனத்தை ஏன் வாரந்தோறும் பிரசங்கிக்கிறோம் என்றால், இந்த வேத வசனத்தை வாசிக்க அதை பிரசங்கிக்க விசுவாசம் உருவாக வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையில். அப்போ வாரந்தோறும் நம்ம வேதத்தை படிக்கிறோம், தினந்தோறும் வேதத்தை படிக்கிறோம், வாரந்தோறும் பிரசங்கங்களை கேட்கிறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? அன்றைக்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட வேத புத்தகம் இல்லை, இப்படி பிரசங்கிக்க ஆட்கள் இல்லை, இயேசு செய்த அற்புதங்களை விவரித்து சொல்ல அவர்களுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அவர்கள் கேள்விப்பட்டதை அவர்கள் விசுவாசித்து இயேசுவின் இடத்துல வந்தார்கள். பிரைஸ் எல்லாம். இது ஒரு அற்புதமான காரியம். இந்த காலை வேளையில கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எங்கேயும் தீர்வே இருக்காது. இந்த குஷ்டரோகிக்கு அன்றைய நாட்கள்ல வேற எங்கேயும் மருத்துவ ரீதியில அவனுக்கு தீர்வே இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை இப்பொழுது வந்திருக்கு. அதுக்கு இயேசுவுக்கு முன்னாடி, இயேசு ஊழியர்களை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கை இழந்தவனாக, சமுதாயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவனாக அவன் வாழ்ந்து வருகிறான். இப்ப இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்ற செய்தி அவன் கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். இந்த காலை வேளை நம்பிக்கை அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய வியாதிக்கு, உன்னுடைய சூழ்நிலைக்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம் உலகம். ஆனால் இயேசுவின் இடத்துல தீர்வு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் சகல அதிகாரத்தை உடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் 10 பேர் என்ன செய்தான், ஒரு டீமா, டே இப்படி ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை என்ன செய்யக்கூடாது, தவற விடக்கூடாது. வாய்ப்பை தவற விட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தவற விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். அடுத்தது அவர் சிலுவைக்கு போகிறார், மரிக்க போகிறார், அவர் உயிர்த்தெழுந்து அவர் போயிடுவார், இவருடைய வாழ்க்கை முடிஞ்சும். அந்த வாய்ப்பை தவற விடவில்லை. இன்றைக்கு அநேகர் வாய்ப்பை தவறு விடுகிறார்கள், வாய்ப்பை தவற விடுறார். இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், இன்றைக்கே ஆண்டவரை விசுவாசியுங்கள், இன்றைக்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு ஒருவேளை வாய்ப்பு இல்லாமல் போய்விடலாம். இன்றைக்கு அந்த நல்ல வாய்ப்பை அந்த 10 பேர் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தி கொண்டார். இந்த காலை வேளை இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். சரி, இருக்கட்டும். கீழே நம்ம படிக்கும் போது அவர்கள் எதிரே வந்து தூரத்திலே நின்று, அவங்களுக்கு தெரியல, இன்னொருத்த கிட்டே என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். இயேசு கிட்டே போலாம். பிரைஸ் எல்லாம். மற்றவர்களை போல தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறது. மற்றவர்கள் தான் தள்ளுவாங்க, இயேசு தள்ள மாட்டார். எந்த நிலையிலே நாம் வந்திருந்தாலும் அவர் நம்மை இறுக அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய். அந்த இளைய குமாரன் எப்படி வந்தான், பன்றி மேய்த்து கொண்டு அந்த ட்ரெஸ்ல அந்த சூழ்நிலையில வந்தான். அந்த தகப்பன் சரி அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ணல,
எப்படி பண்ணாரு? அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு முத்தமிட்டு, அங்கதான் ஆண்டவர் வெளிப்படுகிறார். அவருடைய அன்பு இருக்கிற வண்ணமாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். பின்பு நம்மை சுத்திகரிக்கிறார். ஆனால் இருக்கிற வண்ணமாக இப்படி ஒரு ஆண்டவர் இல்லை. அப்ப பாருங்க, இங்க இடத்துல வரும்போது அவர்கள் வந்து தூரத்திலே நின்று வாசிக்கலாம், இயேசு ஐயரே. இந்த லூக்கா மாத்திரம் தான் இந்த ஐயரேன்னு போடுறார். வேற எந்த சுவிசேஷத்திலையும் நீங்க எங்க என்ன செய்ய முடியாது. ஐயரே என்ற வார்த்தையை கடந்த வாரத்துல கூட நம்ம அந்த வார்த்தையை என்ன செய்தோம், சிந்தித்தோம். லூக்கா 5வது அதிகாரத்தில் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஐயரே ஐயரே. நான் கடந்த வாரத்தில் அதை சொன்னேன். மாஸ்டர் அதிகாரமுடைய ஒரு பதவியை குறிப்பிடுகிறதாம், அதிகாரமுடையவர். அப்போ இவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு இவருக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, அந்த ஐயரே என்ற வார்த்தை 8வது அதிகாரத்துல லூக்கா 8:24 சீஷர்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறான். ஏங்க, இந்த கலிலேயா கடல்ல இருக்காங்க, காற்று பயங்கரமா அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, படகு மூழ்கத்தக்கதாக மாறிடுச்சு, இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் எந்திரிச்சு அவங்க அவ்வளவுதான் மடிந்து போறேன்னு சொல்ல, ஐயரே அதிகாரம் உடையவரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கேட்கிறார். அப்போ இயேசு யாருங்க, அதிகாரம் உடையவர். அதே போல 9:33 ஐயரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டுடலாம் அப்படின்றாங்க. 9:44-49 யோவான் வாசிங்கம்மா அந்த அவனை நாங்கள் தடுத்தோம் என்றார். அந்த ஒரு பெரிய ஒரு வார்த்தை, ஐயரே அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் இயேசு. அப்ப இந்த குஷ்டரோகிகள் இயேசுவினுடைய அதிகாரத்தை அறிந்திருந்தார்கள். இந்த காலத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்தை அறிந்திருக்கிறீர்களா? இயேசுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களை பார்த்து சொல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். சகல அதிகாரம். கடந்த வார்த்தை நான் சொன்னேன், அவர் வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் அவர் என்ன செய்கிறாராம், நடத்துகிறார். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர், அதிகாரங்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். அவர் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவராக அவர் காணப்படுகிறார். அப்போ சாதாரண ஒரு நபர் அல்ல. அப்போ இந்த குஷ்டரோகிகள் அதை என்ன செய்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருந்தா அங்கெங்கே ஓட மாட்டோம். அறியாமதுனால தான் என்ன செய்யறோம், சீஷர்கள் கொஞ்சம் வச்சு பாருங்க, அவங்களோட கூடவே இயேசு இருக்கிறார். ஏதாவது தேவை வந்ததுன்னா எங்கேயும் ஓடுறது இல்லை. இயேசுவே ஐயரே இந்த பிரச்சனை என்ன செய்யுது, நாங்கள் எங்கே பஸ்காவை ஆயத்தப்படுத்துது, யார்கிட்ட கேட்கிறான், இயேசுவின் இடத்துல. இப்ப நாம எங்கேயும் வர்றதில்லை. ஏன்னா அவர் எதுக்குங்க, சிலர் அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த சின்ன காரியத்துக்கு நாமளே முயற்சி செய்யலாமே, நமக்கு மாமா இருக்காங்களே, அத்தை இருக்காங்களே, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்களே, அல்லது அந்த நண்பர் இருக்கிறாரு அப்படின்னு போயிடுறோம். ஆனா இயேசுவை அறிந்தவர்கள் யார்கிட்ட தான் போவாங்க, இயேசு கிட்ட தான் போவாங்க. இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளுங்கள். அவர் தம்மிடத்துல வருகிறவனை புறம்பே, ஆனா தொடர்ந்து மாமா கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அவர் புறம்பே தள்ளிடுவார். என்ன பிரச்சனை ஆனாலும் எங்க வந்து நிக்கிறான், இங்க வந்து நிக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். இந்த காலை வெள்ளை ரைட் இருக்கட்டும். சரி, அடுத்ததாக ஐயரே பெரிய ஜபமெல்லாம் செய்யல, ஒரு அற்புதமான ஜபத்தை செய்யறாங்க. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு இறங்கும். இந்த காலவெளியில் அந்த வார்த்தை கூட நான் வலியுறுத்தும்படி விரும்புகிறேன். பெரிய ஜபம் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு இறங்கும். அப்போ இரக்கத்துக்காக அவன் ஜபிக்கிறான், இரக்கத்துக்காக. இன்னைக்கு அநேக நேரங்கள் இந்த வார்த்தையை சொல்றது இல்லை, இறங்கும். ஏன்னா எங்ககிட்டே எல்லாம் இருக்குதுங்க, நாங்க எதுக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும். இறங்கும், எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். பெரிய ஜபமெல்லாம் இல்லை, இந்த ஒரே வார்த்தையை சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். சரி சொல்றாங்க, இப்பதாங்க சொன்னோம், 3 தடவை சொல்லிட்டோம். இப்பவே அவர் எங்க இறங்குறாரு, அவர் இறங்க மாட்டேன்றாரு. நான் சொல்றேன், இந்த காலை வெள்ள இறங்குற வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. நிறைய பேர் என்ன செய்யறான், ஜபம் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், காலையில ஒரு 3 தடவை அதோட விட்டுறான். இல்ல, இறங்குற வரைக்கும் என்ன செய்யணுமா? நான் அதை அப்படிதான் நான் புரிந்து கொண்டேன். என் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
இறங்குற வரைக்கும். இன்னைக்கு அநேகர் சொல்லி பார்க்கிறான், இது ஒரு மந்திரமாட்டு இருக்கு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். இல்லைங்க, அதை உண்மையாய் உங்களுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து அவர் ஒருவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை, விடுதலையை, அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை உண்மையாய் விசுவாசித்து, இது எப்ப வரும்னா வேற வழி இல்லைன்னா தான் வருங்க. இந்த வார்த்தையே அங்கதான் வரும். வேற வழியே கிடையாது. எந்த சோர்ஸ் இல்லை, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு எந்த சோர்ஸ் இல்லைன்னா மாத்திரம்தான் எங்க வந்து உட்காருவோம். அதுவும் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து எல்லா டோரும் க்ளோஸ் ஆன பிறகு கடைசி எங்க வந்து உட்காருவோம். உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. சொல்லுவோம். கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம், நல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம். அந்த பாட்டுல இன்னொரு சரணம் இருக்குது. கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. எல்லாரும் சேர்ந்து. கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. இந்த உதவி என்றும் மறவே, இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவே, இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே. அல்லேலூயா. உம்மை அன்றி ஆதரவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைப்பார். அதாவது நம்ம வாயில சொல்லுவோம் அதெல்லாம், ஆனா பிரச்சனை வந்தா இங்க தான் போய் நிற்போம், மனுஷங்கிட்ட தான் போய் நிற்போம். இதை உடைக்கிறதுக்காக பல டோரை க்ளோஸ் பண்ணுவார். எங்கேயும் போய் வேலையாக கடைசியில கதவை பூட்டிட்டு எங்கதான் யாரை தான் நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமா, அன்னாளை குறித்து நமக்கு தெரியும். அவளுக்கு இயேசுவை பற்றி, ஆண்டவரை பற்றி நன்றாய் தெரியும். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய முற்பிதாவின் மனைவியாகிய சாராள் மலடியா இருந்தார். அவளுக்கு தெரியும், அந்த சம்பவம்லாம் தெரியும். ரெபேக்கால் மலடியா இருந்தாள். ஈசாக்கு ரெபேக்காலுக்காக ஜெபித்தார். யாக்கோபின் மனைவியாகிய ராகேல் மலடியா இருந்தார். தேவன் அவரை நினைத்திருந்த பிறகுதான் கர்த்தர் அந்த கர்ப்பத்தை திறந்தார். எல்லாம் தெரியும். வருடந்தோறும் 3 முறை தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். நல்ல பண்டிகை கொண்டாடி, நல்ல டபுள் போர்ஷன் என்னது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பண்டிகை கொண்டாடிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, அவளுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. இந்த காலையில் ஒன்றை சொல்லுகிறேன், அது எந்த நன்மையாயிருந்தாலும் சரி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய ஞானத்தினால் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, உங்களுடைய திறமைகளினால், என்னுடைய சம்பாத்தியத்தினால் இது வந்தது. ஒருவேளை வந்திருக்கலாம். அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஆயுசை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, மூளைய அறிவை கொடுத்தாரு, வாய்ப்பை கொடுத்தாரு, சூழ்நிலையை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தவர் யார் தான்? அப்போ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கொடுக்கிற அற்புதங்களை, அவரை கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன செய்யறாரா? ஆகாரம் கொடுக்கிறவர்.
நாம அந்த பறவைகளை காட்டில் நாம் விசேஷித்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய நன்மை யார்கிட்ட இருக்கு? தேவனிடத்தில். உங்க பெற்றோரிடத்துல இல்ல. நிறைய பேர் மாமனார் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறான். பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன செய்யறான்? எல்லாம் கொடுப்பாங்க மாமனார் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, யார்கிட்ட இல்லை. இந்த காலில் கர்த்தரோடு கூட பேச உன்னுடைய நன்மை கர்த்தரிடத்துல இருக்கிறது. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்துல தான். அது எந்த நன்மையா இருந்தாலும் சரி, அது எந்த நன்மையா இருந்தாலும் அது யார்கிட்ட இருந்தா இறங்கி வரணும்? தேவன் அங்க சாங்ஷன் பண்ணிட்டாருன்னா இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். தேவன் சாங்ஷன் பண்ணலன்னா நீங்க எந்த டோரை தட்டினாலும் என்ன ஆகாது? யாரு கொடுக்குறவங்க கூட எடுத்து வச்சுவோம், அவன் வரான்ப்பா அப்படின்னு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப மிக மிக முக்கியமான. இதற்கு பெரிய ஜபம் எல்லாம் இல்லை, ஆனா ஒரே ஜபம், அது விடாப்பிடியான ஜபமா இருக்கணும். தேவனே எனக்கு இறங்கும், வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாமே நம்முடைய நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் இதை மனிதனுடைய வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இருக்குது. பிறந்த உடனே குழந்தை என்ன செய்யுது? சிரிக்குதா? சொல்லுங்க. அழுகுது. ஏன்? உடனே அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? பால் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அழுகையும் அந்த தேவை அது வெளிப்படுத்தும் போது அதனுடைய தேவை சந்திக்கப்படுகிறது. இது மனிதனுடைய பிறப்பிலேயே அது காணப்படுகிறது, நடைபெறுகிறது. இது தேவன் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். ஆமா, அப்போ ஆண்டவர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்கின தேவன் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பனார் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். வசனம்லாம் நல்லா தெரியும். ஆனா எங்க போய் நிக்கிறீங்க? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ள ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து. ஆமா, உங்களுடைய தேவைகள் தேவனால் சந்திக்கப்படுகிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நீங்கள் எதை இது சொல்லிட்டே வேலை செய்யலாம், இதை சொல்லிட்டே என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், இதை சொல்லிட்டே தூங்கலாம், இதை சொல்லிட்டே எல்லா காரியங்களையும் செய்யலாம். தேவனே எனக்கு இறங்கும். இந்த ஜெபத்தை இன்னைக்கு இது பெரிய மனப்பாடம் பண்ணணுமா? அன்புள்ள பரலோக பிதாவே அப்படி இது அப்படியே அதெல்லாம் ஒரு பக்கமெல்லாம் கிடையாது. 2 வார்த்தை, ஆண்டவரே எனக்கு இறங்கும். எல்லாரும் சொல்லலாமா? ஆமா, இந்த ஜெபத்தை மறந்துடாதீங்க. இந்த ஜெபம் பெரிய அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:27. 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். கீழே பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை திறந்துட்டாராம். அல்லேலூயா. ஆமா, ஒரு குருடனுடைய கண்ணு திறந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு பக்க ஜெபம் அல்ல, 4 வார்த்தை ஜெபம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். இது பவர்ஃபுல்லான பிரேயர். நாம பவர்ஃபுல்லான பிரேயர்னா என்ன நினைக்கிறோம்? சொல்லுங்களேன். அப்படியே இந்த கவிதை நடையோட, இன்னும் சொல்லுன்னா அப்படியே அடுக்கு மொழியோட, அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் வேணாம். அப்பா பிள்ளைகிட்ட அல்லது பிள்ளை அப்பா கிட்ட அப்படியா பேசுது? அது ஒன்றும் பேசாது. சில சமயத்தில் அது அழுகும். அது வார்த்தையே கூட என்ன செய்யாது, சொல்லாது, அது பாட்டுக்கு அழுகும். அப்பா என்ன செய்வாரு? என்னன்னு அவர் கேட்பாரு, என்னம்மா உனக்கு வேணும்? அல்லது அப்பாவுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீ அழுகாத, நான் அதை வாங்கி கொடுத்துட்றேன். வார்த்தை இல்லாத ஜெபம் ரொம்ப அற்புதமான. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் யார் என்பதை நாம முதல் அறியணும். இன்னைக்கு அநேகர் அவர் யார் என்பதை அறியாததினாலே, இந்த குருடர்கள் அறிந்திருந்தால் அவர் மேசியா தாவீதின் குமாரன்னா நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு தெரியும் தாவீதின் குமாரனா யாரு? கிறிஸ்து, மேசியா, வரப்போகிற ஆண்டவர் அவர்தான். அவரை அறிந்து அந்த வார்த்தையை சொல்லி கேட்க, தாவீதின் குமாரனே எனக்கு எங்களுக்கு இறங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய இதெல்லாம் வேண்டாங்க, அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது எப்படின்னா, அது எப்படி இருக்கணும்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இருக்கணும். அப்படின்னா நம்ம எங்கெங்க மானா இருந்திருக்கோம்? கொஞ்சம் தண்ணி இல்லாத நேரங்களிலே இந்த மான்கள் என்ன செய்யுமா, அந்த தண்ணீருக்காக அலைந்து
அந்த தண்ணி இல்லைன்னா அது செத்தே போயிடும். நான் சொல்றது புரியுங்களா? அந்த தண்ணி குடிக்கலன்னா அது என்ன ஆயிடும்? அதற்காக அது என்ன செய்யும்? அலைந்து திரிகிறதாக காணப்படும். எப்படி ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த அந்த அழுது கொண்டிருக்கிற அந்த இஸ்மவேலுக்காக அழுது அந்த தண்ணீருக்காக அலைந்து திரிந்தது போல அந்த இடம் வரணும் நமக்கு. அப்போ ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டே இருப்போம். அது கதறிக்கொண்டே இருக்கும். அது ஆத்துமா படுத்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நின்னாலும் சரி, நடந்தாலும், சாப்பிட்டாலும், எழுந்தாலும் ஆத்துமா ஆண்டவரே எனக்கு இறங்கும். இன்றைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட ஜபம் இல்லாததினாலதான் அற்புதங்கள் என்ன செய்யல, வரல. பெரிய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு இறங்கும். தூங்கிட்டு இருந்தாலும் அந்த ஜபம் வரும். அனுபவிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். தூங்கிட்டு இருந்தா கூட ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரே தான். பாதி உள்ள கூட இருக்கலாம், எனக்கு இறங்கும் உள்ள கூட இருக்கலாம். ஆண்டவரே, இப்படி ஜபம் பண்ணியிருக்கீங்களா? அற்புதங்களை பார்க்க முடியும். தேவனோடு கூட பேசுவார். அந்த சூழ்நிலையில நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஒரு சொன்னாராம், நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சான். சரி ஆண்டவரே, நான் இதெல்லாம் அப்படியே மேலே தூக்கி போடுறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, எடுத்துக்கங்க, உங்களுக்கு வேண்டாதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, எனக்கு போட்டுருங்க அப்படின்னா. இப்படி ஜெபம் பண்ணிட்டேன். அவர் கேட்கட்டும், ஜெபம் பண்ணி பார்ப்போம், அற்புதம் நடக்குதான்னு பார்க்கலான்னு ஆலயத்துக்கு. அப்படி எல்லாம் இல்லை. அவர் அற்புதம் செய்ய அவருக்கு வல்லமை. அவர்கிட்ட அந்த கூட்டலை பார்த்து, ஏண்டா இதை செய்ய எனக்கு வல்லமை உள்ளது நீங்கள் என்ன செய்ய அறிந்திருக்கிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று தொடர்ந்து கதறிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நம்ம படிக்க போற அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் உங்களுடைய ஜபத்துக்கு கர்த்தர் அற்புத விதமாக பதில் தருவார். இன்றைக்கு அநேகருடைய ஜபங்கள் இந்த நிலையை அடையாததினாலே, வேற வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த ஜபம் வரமாட்டேனுது. அவன் தன்னுடைய முயற்சியை சார்ந்து கொள்ள விரும்புகிறான், மனித உதவிகளை சார்ந்து கொள்ள விரும்புகிறான், தேவனிடத்தில் வரமாட்டேன்றான். அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுவான் தேவன் சமூகத்தில். இப்படி பழகிக் கொள்வோம் என்றால் நம்ம மனுஷங்க கிட்ட போகவே மாட்டோம். நான் இதை அனுபவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அது சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லா தேவைக்கும் யார்கிட்ட தான் வருவோம்? ஆண்டவர்கிட்ட தான் வரும். ஆமா. ஆனா அதுக்காக மனுஷனை மதியாமல் இருக்கிறது இல்லை. ஆண்டவர் மனுஷர்கள் மூலமா தான் உதவி செய்யறார். ஒரு அழி சொல்லுவோமா? இன்னைக்கு அநேக நான் ஆண்டவரையே பார்த்துக்கிறேங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களை சில கிரியை செய்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக அநேக நேரங்களிலே யாரை கொண்டுதான் உதவி செய்கிறார்? மனிதர்களை கொண்டு. ஆகவே நாம் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனித தயவு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். மனித தயவு, அது ஒவ்வொரு நாள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களுக்கு தயவு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நிச்சயமாக தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறவராயிருக்கிறார். சரி, இந்த குருடர்கள் பெரிய ஜபத்தை பண்ணல, குஷ்டரோகியும் அந்த ஜபத்தை பண்றான், குருடர்களும் அந்த ஜபத்தை தான் பண்றாங்க. இன்னொரு அம்மாவை பத்தி படிக்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 15:22 வாசிங்க. கானானிய ஸ்திரீ. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நீ என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வார்த்தை தான்? குருடனா இருக்கலாம், குஷ்டரோகியா இருக்கலாம், பிசாசு பிடிச்சு அதனால அலைக்கழிக்கப்படலாம், ஒரே வார்த்தை தான். என்னது? சில டாக்டர் கிட்ட போனா சொல்றாங்க, அவர் என்ன போனாலும் அதே மருந்து தான் என்ன செய்வாரு, அதே டேப்லெட் தாங்க கொடுப்பாரு. அதே போல ஆண்டவர்கிட்ட வேற இல்லவே வார்த்தையா வேண்டாம். இவ கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பேசினால் அல்ல, என்ன செய்தால்? கூப்பிட்டாள். ரைட், வாசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஆண்டவர் உடனே எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணுவார். உனக்கு விசுவாசம் இருக்குதான்னு அவர் அதில் தான் டெஸ்ட் பண்ணுவார். உண்மையாகவே உனக்கு தேவையான அதை டெஸ்ட் பண்ணுவார். என்னிடத்துல தான் அவன் கேட்குறானா இல்லை கொஞ்சம் டிலே பண்ணா வேற எங்கேயாவது போயிடறானா அப்படின்னு பார்ப்பார். எங்கேயும் போகல, அவரையே தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்காட்டி சாவறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். ரைசலா? இப்ப பாருங்க, அங்க படிக்கிறோம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நம்ம ஜெபம் பண்றோமா? இதெல்லாம் ஜெபத்தினோட படிகள், நன்றாய் புரிந்துகள். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலைன்னா அவர் ஒன்றும் பேசலைங்க, அவர் எல்லாம் நம்ம கிட்ட பேச மாட்டாராட்டுன்ட்டு அநேகர் என்ன செஞ்சிடறாங்க, பெரிய கூட்டம் அவரை விட்டு போய் விடுகிறது.
இந்த காலை வேளையில நன்றாய் இப்போ இயேசு அறிந்து கொள்ளுங்கள், வசனத்தை அது தெளிவா புரிந்து கொள்ளுங்க. எங்கேயும் போகக்கூடாது. அவர் ஒரு வார்த்தையும் பேசலையா? ஒரு நாள் ஜெபம் பண்ணீங்க, 2 நாள் ஜெபம் பண்ணீங்க, 3 நாள் ஜெபம் பண்ணீங்க. அது எவ்வளவு நாள் ஜெபம், அவர் பேசுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பேசுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடறான். நான் பேசலாம்னு நினைக்கிறாரு, அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? போன் வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சாரு? போயிடுறாரு. இன்னைக்கு அநேகரோடு ஆண்டவர் பேசல, அநேகர் ஆண்டவரிடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளல. இங்க பாருங்க, அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த அம்மா தொடர்ந்து கூப்பிட்டே இருக்காங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். மற்றவங்க கேட்கிறாங்க, ஐயோ என்னங்க அவ கூப்பிட்டே வர்றா, நீ பாட்டு ஒன்னும் கேட்காதது போல ஒரு போறாரு. மற்றவங்க ரெக்கமெண்டேஷன், ஐயோ போதும் ஆண்டவரே, இவங்களுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சிருங்க, அவள் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான். கூப்பிட்டு பார்க்குறான், ஆண்டவர் ஒன்றும் பேசலைங்க, நமக்கெல்லாம் பேச மாட்டாராட்டுக்குதுன்ட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடறான். உங்களுக்கு அற்புதம் கிடைக்காது. அவள் தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். உடனே பாருங்க, இவர் எவ்வளவு பேசுறாரு பாருங்க. நான் காணாம, யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட தான் நான் அனுப்பப்பட்டு வந்தேன். இவ யாரு? கானானிய ஸ்திரீ, புறஜாதி. ஆகவே இவளுக்கெல்லாம் நான் சில நேரத்தில் அப்படி கூட நம்ம கிட்ட செய்வார். அடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், அவன் ஜெபம் பண்ணாமே இருப்பான். அவனுக்கெல்லாம் வரும், அவன் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்ய, நான் கேட்கறதற்கு முன்பதாகவே கர்த்தர் அற்புதம் செய்தான்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். சாட்சி. நமக்கு இங்க எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவரே, அதுக்காக நீங்க அவங்க மேல பொறாமப்படாதீங்க. கர்த்தாவே நீர் அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து அவர்களுக்காக கொடுத்ததுக்காக சோத்திரம் நீங்க சொல்லணும். பிரைஸ் லார்ட். அங்க பொறாமப்பட்ட கூடாது. அந்த இடத்துல தேவன் நம்மை பரிசோதிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. டெஸ்ட், அது டெஸ்ட். ஆகவே அந்த நேரத்தில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அங்கே பொறாமை உணர்ச்சி வரக்கூடாது. அந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல இங்கே நான் படிக்கிறோம், அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட தான் வந்தேன். இந்த அம்மா கானானிய ஸ்திரீ பிள்ளைகளின் அப்பத்தை எப்படி நாய்களுக்கு போடுறதுன்னு ரொம்ப கடினமா என்ன செய்யறாரு. சில நேரத்தில் அப்படி கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆனா அந்த அம்மா ரொம்ப அற்புதமா சொல்ல, ஆண்டவரே மேஜையின் மேலிருந்து கீழே விடும் அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? தின்னுமே. தன்னை அப்படியே தாழ்த்துறா. தேவ சமுத்திரமை தாழ்த்துகிறோமா? கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு பரீட்சையை கொடுக்கிறார். உடனடியாக அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, தின்னுமே என்றால் ஸ்ரீயே. அப்போ இது எதுக்காக இந்த டிலே ஆச்சு? அவர் பேசாமல் இருந்தது. இந்த சீஷர்கள் சொல்லும் போது இப்படி எல்லாம் பேசினதுன்னா நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்க, விசுவாசம் இருக்குதா என்பதை பரிசோதிக்க. சிறியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு அந்நேரமே அவள் மகள். அந்நேரமே. அப்ப விசுவாச பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னா அங்க என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. இன்னைக்கு அநேகர் அந்த பரீட்சைக்கே போக மாட்டேன். பவுல் தான் சொல்ல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே சோதித்து, எப்படி சோதித்து பார்க்கிறது? டாக்டர் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பாருங்க, பிபி இருக்குதான்னு பாக்குற மாதிரி, விசுவாசம் இருக்குதா? பிரச்சனை வரும்போது தெரியும் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு. நான் சொல்றது புரியுதா? ஆகவே இந்த இடத்துல ஏசவுலுக்கு ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, அந்நேரமே சுகம், அந்நேரமே. அது விசுவாசத்தின் பரீட்சையில நீங்கள் நிற்க வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் மேல வச்சுட்டே அதோட விட்டுருங்க, வேற யார்கிட்டையும் போகாது. கர்த்தர் ஆண்டவர் இறங்கினா போதும், வேற யார்கிட்டையும் நான் போக மாட்டேன். அந்த இடத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓகே, அடுத்த இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரத்துல வாசிக்கலாமா? ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 29 இருந்து படிக்கலாமா? பாருங்க, இங்க வேறொரு இரண்டு குருடர்கள். ஆண்டவரே, வேற ஜெபம் இல்ல, எந்த ஜெபம் தான்? ஆண்டவரே தாவீதின் குமார். இன்னொரு அவங்க தாவீதின் குமாரனே, நாங்க இங்க கூட ஒண்ணு சேர்த்துக்கிட்டான். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, அதே ஜெபம், பெரிய ஜெபம் எல்லாம் வேண்டாம் இன்னைக்கு. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்திருப்போம் என்றார். அதுக்காக அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கல. உங்களுக்கு வேலை இருந்தா வேலை செய்யுங்க, ஆனால் இந்த ஜெபம் வந்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தைகள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஏக்கம், அந்த தவிப்பு, அந்த நினைவுகள் அப்படியே தான் இருக்கணும். அதனால்தான் பவுல் சொல்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நாம என்ன அதிகாலையில் இருந்து ஜெபம் அதோட முடிச்சிடும். இல்ல இல்ல, இடைவிடாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். எப்படி? இந்த வார்த்தை மேல வந்துட்டே இருக்கணும். தேவன் அதை கவனிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூபங்களாக தேவ சமூகத்துக்கு கடந்து செல்கிறது. அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து பதிலை கர்த்தர் அனுப்புகிறார். அப்ப இங்க சொல்றார் பாருங்க, இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். வாசிக்கலாம் அடுத்த வசனம். பாத்தீங்களா, ஒரு நேரம் ஆண்டவர் பேசாமல் இருப்பாரு, நம்ம ஜெபம் பண்றதுக்கு பதில் என்ன செய்யாது, வராது. இன்னொரு சமயங்களிலே ஜனங்கள் போதும்பா சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்க. யார் அதட்டுவா? ஜனங்கள் அவர்களை என்ன செய்தார்கள், அதட்டினார்கள். ஜனங்கள் அவர்களை, ஜனங்கள் யாராவது அதட்டி இருக்காங்களா உங்களுக்கு? உங்களை போது ஜெபம் பண்ணது நிறுத்து அப்படின்னு. அப்படி எங்க ஜெபம் பண்ணா தானே, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னு தானே அதட்டாங்க எல்லாரும். இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே, இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறியே என்று என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ண மாட்டேன்னு அதட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளை எல்லாம். அந்த குருடர்கள், அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியும், இயேசுவை விட்டுட்டா, இந்த வாய்ப்பை விட்டுட்டா அவ்வளவுதான். அப்ப எப்படியாவது என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்த. ஏன்னா குருடர்கள் கொஞ்சம் யோசிப்பார். நான் இந்த குஷ்டரோகிகளை சொன்னேன், குருடர்கள் பத்தி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருங்களேன், எப்படி இருக்குன்னு தெரியும். கண்ணை மூடிட்டே கிச்சனுக்கு போங்க, கண்ணை மூடிட்டே கேஸை பற்ற வைங்க, குக்கரை தொட்டு பாருங்களேன், கண்ணை மூடிட்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணு தெரிஞ்சே ஒன்றும் உருப்படியாமல் செய்கிறோம், கண்ணு தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கையே? அவ்வளோதான், பிச்சை எடுக்கிறது தான் வழி, வேற எந்த வேற கண் தெரியாத குருடனப்பா அப்படின்னு என்ன செய்வான், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கு. அவ்வளவு கடினமான, அதை அனுபவித்தவர்கள் தான் சொல்றாங்க, அவளை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று. இந்த டிஸ்டர்பன்ஸ் வரும். அவர் பேசாமல் இருக்காரா, இன்னும் அதிகமா கூப்பிட்டுருங்க. அதுதான் நம்ம எங்க வந்துட்டோம், கரெக்டான வேலை வந்துட்டோம், சரியான பாதையில வந்துட்டோம். நம்ம அதுக்கு அவர் ஒன்றும் பதில் கரலன்னா இல்லையாட்டுன்னு போயிடுறோம். ஆமா, யாராவது ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொன்னா என்ன செய்யாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. அதுக்காக ஊரே கூப்பிட்டுறாதீங்க. ரெண்டு இதையும் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க. ஒரு ஒரு நாங்கள் எங்க நடந்த ஒரு காரியம், ஒரு 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 இடத்துக்கு ஊழியத்துக்கு கடந்து சென்றோம். அங்க மீட்டிங் முடியறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு, நைட்டு 11 மணி. அதுக்கப்புறம் தான் சோறு போடுவாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு 1, 2 ஆயிடும். அதிகாலையில் ஒருத்தர் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு அந்த ஸ்டேஜில் தான் அவர் படுத்திருந்தார், நாங்கள் பக்கத்தில் படுத்திருந்தோம். அவருக்கு காலையில் எந்திரிச்சு என்ன செய்யறார், பயங்கர சத்தம். அதுல ஒரு நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க. நானும் அன்னைக்கு எந்திரிச்சு என்னடா இப்படி சத்தம் போடுறாரு இவரு. அப்பதான் படுத்த மாதிரி இருக்குது. டிராவல் பண்ணிட்டு போய் அந்த இடத்துக்கு போயிருக்கு, மூணாறுல டிராவல் பண்ணிட்டு எல்லாம் அசதியா தூங்கிட்டு, இவர் பாட்டுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்டு திடீர்னு டமால ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, தூங்கி அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே விழுந்து எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படி மற்றவர்களை நாம டிஸ்டர்ப் பண்றது போல அல்ல, அது இல்லை, எல்லாருக்கும் தெரியறதுக்காக அல்ல. நம்முடைய இருதயத்தின் வார்த்தைகள் தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அந்த இடத்துல அந்த தெருவழியாக ஆண்டவர் வர்றார், திரளான ஜனங்கள் வர்றாங்க. அவனுக்கு அந்த இடத்துல என்னது, இந்த இடத்தை கிராஸ் பண்ணிட்டாருன்னு அவ்வளவுதான், என்னது அற்புதத்தை. அதனால அவன் அதிக சத்தமாய் என்ன செய்தானாம் பாருங்க, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதை புரிந்து கொள்ளுங்க, அந்த கருத்தை புரிந்து கொள். சூழ்நிலைகளில் நம்ம எப்படி செயல்படணும் என்பதை கூட நம்ம கவனிக்க வேண்டியவள. அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அழைத்து, கரெக்டா சொல்லணும். அவர் பாருங்க, அவருக்கு தெரியும் எல்லாமே, எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியும். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். சரி, சாலமோனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும். இவன் ஏற்கனவே அதுக்காக தான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். 1000 சர்வாங்க தகன பலிகளை கிவியோடியிலே இட்டு அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஞானம், இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் வேண்டும் என்று கேட்கிறான். அது ரொம்ப அற்புதமான காரியம். அப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கர்த்தர் அவளுக்கு அற்புதங்களை செய்ய. இயேசு நின்று அவனை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே
ஆமா, அப்புறம் தான் ரிக்வெஸ்டா சொல்றான். ஆனா அது வரைக்கும் எதை தான் சொல்றான்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. நாம ரிக்வெஸ்ட தான் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட தான் சொல்வோம், பெட்டிஷன்ஸை தான் கொண்டு போயிடுவோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே. அவர் கேட்பாரு, உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய சித்தம், நான் என்ன செய்யணும் உனக்கு கேட்கிறார். அங்கே ஆண்டவர் கேட்கும் போது அவர்கள் சொல்ல, ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும். அப்புறம் சொல்லலாம், எல்லாமே அவருக்கு தெரியும். உடனே அடுத்த வாசனம், இயேசு அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று. அப்போ சில நேரங்கள் அவர் அமைதியாக இருப்பார், சில நேரங்கள் மனிதர்கள் நம்ம என்ன செய்வாங்க? அதட்டுவார்கள். நாம பின்வாங்க கூடாது. நாம் தொடர்ந்து நாம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். சரி, இருக்கட்டும். இங்கே அவர்கள் என்ன செய்தார்? இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். வாசிக்கலாம். இங்கே ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்கிறார். இங்கே பாருங்க, அவர்கள் கண்களை என்ன செய்தாராம்? தொட்டு அவளை சுகமாக்கினார். இந்த குஷ்டரோகி 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார் என்று படிக்கிறோம். ஆனால் இங்கே நாம் படிக்கிறோம், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை நீ சுகமடைவாயாக என்று கூட சொல்லல. நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பி என்று சொல்ல. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்ம இடத்துல நாம ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வருவார். இந்த நாகமான் நினைச்சா பார்த்தீங்களா? அந்த எலிசா தீர்க்கதரிசி வெளியே வருவார், அவர் என்னை பூசி என்ன செய்வார்? என்னை தொடுவார். அப்போ நான் என்ன செய்வேன்? சுகம். அவர் அங்கிருந்து ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவார், நீ போய் யோர்தான்ல 7 தடவை என்ன செய். ஏதாவது சிலர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார் என்ன செய்யணும்னு, நம்மளை என்ன செய்வார்? சொல்லுவார், அதை செய்யணும் நம்ம. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை, என்னன்னா லேவியராகமம் 14ஆவது அதிகாரத்தில் நீங்க போனீங்கன்னா அங்க போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பிக்கும் போது நீங்கள் பரிபூர்ண சுகம் அடைவீர்கள். இந்த சுத்திகரிப்பின் பிரமாணங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ சுகப்படுத்திட்டு நீங்க இந்த காரியத்தை சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? நமக்கு ஆறுதலா இருந்திருக்கும். அவர் வந்தாருங்க, நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா அவர் வந்து கிட்ட வந்து என்ன செய்ய, அல்லாதே என்று என்னை பார்த்து சொன்னாரு, அதுக்கப்புறம் தொட்டாரு, அதெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிச்சு? சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிச்சு. அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு என்ன செய், காண்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நபர்களை பாருங்க, இங்கே அந்த குருடனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு குருடனை 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது சீலோவாம் குளத்திற்கு போய் சேறு பூசினாராம். அவனுடைய கண்ணில் என்ன பூசினாராம்? சேறு பூசி. நீ போய் சீலோவாம் குளத்தில் என்ன செய், கழுவு. அப்போ நீங்க ஒரு பிளானோட போக கூடாது. நம்மளுக்கு சேர் பூசுவார் இன்னைக்கு, நமக்கு கையை வச்சு என்ன செய்வாரு? சுகமடைவாயாக அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு ஒரு பிளானோட என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் கிட்ட போக கூடாது. அவர் தான் பிளான் கொடுக்கிறவர். ஒரு எல்லை சொல்லுவோமா? இன்னைக்கு நாம பிளான் போட்டுட்டு அவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிளான் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க, இதை வாய்க்க செய்யுங்க. அப்படி நோ நோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பிளான் யார்கிட்ட இருந்து வரணும்? எல்லா பிரச்சனைகளுக்கும் பிளான் அங்கிருந்தா வரணும். என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். பிளான் நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவராக மாறிடக்கூடாது. அவருக்கு விட நம்ம ஞானவான்களாக இருக்கிறோம் வெளிப்படுத்தக்கூடாது. நான் சொல்றது, அவர் சொல்லுவார். சிலரை வந்து தொட்டு சுகமாக்குவாரு, சிலரை வார்த்தையின் மூலமாக சுகமாக்குவாரு, சிலரை சேர், அதுவும் எப்படி சேர் பூசினா தெரியுமில்ல? ரைட் தெரிஞ்சதுன்னா ரைட். அவர் எதை வேணா செய்யலாம். அது அவர் எதை வேணா, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் என்ன செய்யணும்? எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. அவர் எந்த ட்ரீட்மெண்ட் வேணா செய்வார். புரியுதுங்களா? சில இடங்கள்ல என்ன செய்யறாரு பாருங்க. இன்னொரு இடத்துல நம்ம படிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு நபரை பத்தி படிக்கிறோம், வாசிக்கலாம். 4ஆவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரை தன் வீட்டுக்கு கூப்பிடுறான். எடுத்துட்டீங்களா? 47வது வசனத்தை வாசிக்கலாம். குணமாக்கும்படி என்ன செய்யணும்? நீங்க என் கூட வரணும். சில நேரத்தில் அப்படி பிடிச்சிடும். நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? வந்தே ஆகணும்.
சில நேரங்களில் நம்மளுடைய அந்த அந்த நமக்கு இருக்கிற அந்த அழுத்தம் பிரச்சனை, இப்போ விட்டா என்ன செஞ்சிருவார், இவர் போயிடுவார், நம்மளுடைய புரிதல் அப்படி அவர் சொல்றார், குணமாக்கும்படி நீர் என்ன செய்யணும், வர வேண்டும், வேண்டிக் கொண்டார். ஆனா அந்த அந்த பிரேயர் அவன் கேட்ட மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணல. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும், இவரு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானா எப்படி வேண்டி டமான்னு விழுந்துருமா காலில். இவர் அவனை பார்க்கிறாரு, என்னுடைய கற்பனை என்னுடைய தியானம் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிறான். இவர் அங்கிருந்து பிரசங்க ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு, இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார் என்று இவரு அங்க ஒரு வசனம் சொல்றார், ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு. அங்க அவரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவன் பொறுத்து பார்த்தான். அடுத்தது, நாங்கள் பசிக்கு முன்பதாக பிரசங்கத்தை நிறுத்துன்ற மாதிரி 12க்கு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் சொல்றா, ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே நீங்க பாட்டுக்கு இப்ப என்ன செய்றீங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் என்ன செய்யணும், இது லேட் ஆயிட்டே இருக்க, ஆண்டவரே நீர் வர வேண்டும். ஆண்டவர் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், வர வேண்டும், நான் வரலப்பா, நீ போ, உன் குமாரன் நினைச்சிருக்கான். அந்த வசனம் பாருங்க, அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். எதிர்கொண்டு வந்து ஒரு சொல்லுமா. அப்போ நாம ஒரு பிளானோட இருக்க கூடாது. பிளான் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கேட்கணும். எதுவானா எந்த ஒரு காரியமானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய எந்த நீங்க பிளான் போட்டு இதை ஆண்டவரே ஆசீர்வதியும், நீர் வர வேண்டும், அதெல்லாம் அவர் எப்படி வேணா அவர் செய்வார். சில நேரத்தில் நம்மளுடைய ஜெபத்தை அப்படியே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன், அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யலாம், சில நேரம் அந்த ஜெபம் அக்செப்ட் ஆகலாம், அந்த ஜெபத்தின்படியே அவர் செய்யலாம். ஆனால் சில நேரங்களில் அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், அந்த பிளான் படி தான் என்ன செய்யறார், ஆண்டவர் செய்கிறார். ஆகவே இங்கே என்ன படிக்கிறோம், ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். வந்து தொடல, ஏன்னா அவங்க கேட்டுட்டு வந்தது அப்படித்தான் இருப்பாங்க. வந்து 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தனை தொட்டு சுகமாக்கினாருங்க அப்படின்னு. ஆனா இங்க அவரு தூரத்துல நின்றாங்க, அப்படியே நீங்க போய் உங்களை ஆசாரிகளுக்கு என்ன செய்யுங்க, காண்பியுங்கள். அவர்கள் போகையில் என்ன செய்தார்கள், சுகமானார்கள். அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படி. போ, உன் பிள்ளை சுகமாய் இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார். அந்த வார்த்தையை நம்பி அவன் என்ன செய்தான், போனான். அப்போ அடுத்தது நாம என்ன செய்யணும், ஜபிக்க 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 ஆண்டவர் சில வார்த்தைகளை நம்மோடு கூட என்ன செய்வார், பேசுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியுறதே இல்லை. இது அத்தனையும் ஆண்டவர் பேசின வார்த்தை தான், நல்லா புரிஞ்சுங்க. இது அத்தனையும் ஆண்டவர். ஆனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலையில தேவன் செய்ய வேண்டிய அந்த அற்புதத்திற்கு ஏற்ற விதமாக சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்களா ஏதாவது பிடிச்சிக்க கூடாது. இப்படி வாசிச்சுட்டு இருந்தேன், இந்த வசனம் வந்துச்சு, அதை ஏற்றுக்கொண்டேன், அல்லது அந்த சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சாங்க, இதை அனுப்புனாங்க, அதன் மூலமாகவும் பேசுறாரு, இல்லை நான் சொல்லல. ஆனால் நேரடியாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. வாட்ஸ்அப் மூலமாகவும் வரலாம், நீங்க படிக்கிற வார்த்தையின் மூலமாகவும் வரலாம். ஆனால் அது உங்களுடைய அந்த வார்த்தை கிடைத்த உடனே அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அதை விளக்க முடியாது. அது எப்படின்னு விளக்க முடியாது. நேரடியாக ஒரு மாம்சத்திலிருந்து அந்த வார்த்தை எப்படி வரும்னு எனக்கு தெரியல, வந்திருக்கும், அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஆவியா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு எட்டும் போது தேவன் சில சூழ்நிலைகளின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். வேத வசனங்களின் மூலமாக பேசுகிறார். இப்படிப்பட்ட பிரசங்கங்களின் மூலமாகவும் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனால் அது உங்களுடைய இருதயத்திற்குள் இறங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, சத்தமா தான் சொல்லுவோமா, அல்லேலூயா. அது அதை புரிந்து கொள்ள, அதை சென்ஸ் பண்ண முடியும். அந்த 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 எப்படி அவருடைய வார்த்தை இன்னொரு இடத்துல பனியை போல இறங்குமா. அல்லேலூயா. அப்படி யாருக்காவது இறங்கி இருக்குதா, ஆண்டவர் உங்களோட அப்படி பேசியிருக்கிறாரா? அந்த வார்த்தை கிடைத்த உடனே அது ஒரு பனியை போல, அது உங்களுடைய அங்க அற்புதமே நடக்காது, எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சிந்தனையில அந்த பாரங்கள் உங்களை விட்டு என்ன செய்யும், விலகும். அதெல்லாம் சொல்லலாம். அது தேவனுடைய வார்த்தை.
இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாமளாகவே ஏதாவது வசனத்தை எடுத்து வச்சுக்கிறோம். வந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்ன செஞ்சிருக்குது? வசனம் இருக்குது. அதை நானாகவே எடுத்துக்கொண்டு நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், ஆமா உனக்கா சொன்ன நானு அப்படின்னு கேட்டுருவார் ஆண்டவர். ஆகவே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இது தேவனோடு கூட நெருங்கி நாம் செயல்படும் போது ஆண்டவர் நீ எழுந்து போன்னு சொல்லலாம், அவர் அங்கேயே சுகமாக்கலாம், அல்லது யார் மூலமாவது அந்த காரியத்தை அவர் என்ன செய்யலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்தந்த சூழ்நிலையில நான் அதை இப்படி நான் புரிந்து கொண்டேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் இடத்துல, ஒரு பிள்ளை ஒரு தாய் ஒரு பிள்ளையின் இடத்துல அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இல்லைனாலும் அந்த பிள்ளைக்கு புரியும், அந்த பிள்ளையுடைய காரியம் அம்மாவுக்கு என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். ஆகவே அந்த உறவில் இருப்போம் என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் எவ்விதத்திலும் என்ன செய்யலாம்? அது ஒரு சொப்பனத்தின் மூலமா இருக்கலாம், ஒரு 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 தேவனுடைய வசனத்தின் மூலமா, எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். தேவன் எந்த ஏதுக்களின் மூலமாக அவர் என்ன செய்யலாம்? நம்மோடு கூட அவர் பேசலாம், அவருடைய தம்முடைய செய்தியை நமக்கு வெளிப்படுத்தலாம். நான் சொல்றது இங்கே நாம் படிக்கிறோம், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பி. அந்தப்படி அவர்கள் போகையில் சில நேரங்கள்ல அவரு வித்தியாசமா தான் பேசுறார். ஒரு பெரிய படைத்தளபதி, சீரியா தேசத்தின் பெரிய படைத்தளபதி, அவன் மூலமாய் சீரிய தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாராம். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரத்துல பெரிய ரட்சிப்பு, பெரிய ராணுவ தளபதி. அவன் திரளான படை வீரரோடு கூட, ஒட்டகங்களோடு கூட, வெள்ளியோடு, பொன்னோடு, மாற்று வஸ்திரங்களோடு கூட அவன் கொண்டு வந்ததெல்லாம் சாதாரண இல்லை. நம்ம ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் காணிக்க கொண்டு வரோம், ஒருவேளை லட்சத்துல கூட கொண்டு வரலாம். அவன் கொண்டு வந்ததெல்லாம் 65 கிலோ தங்கம் கொண்டு வந்தானாம். எவ்வளவு கிலோ? ஆமா, கொஞ்சம் நெஞ்சா இல்ல. ஏன்னா எப்படியாவது அந்த குஷ்டரோகம் என்ன செய்யணும்? சுகமாகணும். அவ்வளோ கொண்டு வந்தான். அவனை பார்த்து ஆண்டோடைய வார்த்தை, நீ எழுந்து யோர்தானுக்கு போய் 7 தடவை என்ன செய்ய. பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லல. அந்த 65 கிலோவை இறக்கி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லல. நம்மளா இருந்தா அதான் சொல்லுவோம். 65 இன்னொரு 5 சேர்த்து கொண்டு வந்திருந்தா 70 என்ன பூரணமா என்ன செஞ்சிருக்கலாம் இருக்கும் நாம சொல்லியிருப்போம். ஆனா அவரு ஒண்ணுமே வாங்கல. நீ போய் என்ன செய்ய யோர்தான்ல. அவருக்கு கோபமே வந்துருச்சு. சில நேரங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு கூட என்ன செய்வார்? சொல்லுவார். அவருடைய வழிகள் வித்தியாசமா, சில காரியங்களை சரி செய்ய சொல்லுவார். அந்த காரியங்களை சரி செய்யும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அப்ப பாருங்க, சில வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவர்கள் ஆனா அங்க அவருக்கு கோபம் வந்துருச்சு அந்த நாகமானுக்கு. ஆனா கூட இருந்த வேலைக்காரர்கள் சொல்றாங்க, அவர் ஒரு பெரிய காரியத்தை கேட்டிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணதுன்னு சொல்றாரு. இதை நம்ம இன்னும் அதிகமாக செய்யணும்னு எடுத்து சொன்னோன்னு தான் அந்த பெரிய அதிபதிக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் உணர்வு வந்துச்சு. உடனடியாக அவன் கடந்து சென்று அந்த யோர்தான்ல 7வது முறை அவன் முழுகி எழுந்திருக்கும் போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடும். அதாவது எந்த தண்ணியிலையும் முழுகலாம், எந்த தண்ணியிலையும். ஆனால் அவர் சொன்ன தண்ணியில முழுகும் போது தான் என்னது அற்புதம் வேணுமா? அவர் என்ன சொல்றாரோ, ஆபிரகாமே நீ எழுந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி. ஆண்டவரே அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே பெரிய ஜாதி ஆக்குங்க, இங்கேயே ஆக்க முடியுமே ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன செய்ய அந்த அம்மா கிட்ட சொன்னார். அந்த அம்மா மரியாள் சீஷர்கள் கிட்ட மற்றவர்கள் கிட்ட சொன்னா, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ அற்புதம் நடக்கும். நாம சொல்றபடி அவர் செய்யணும்னு நினைக்காதீங்க. ரைட், ஓகே. அவளை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். வாசிக்கலாம். பாருங்க, அவர்களில் ஒருவன். அப்போ என்ன நடந்திருக்கும்? இவங்க திரும்பி போகும்போது ஒருவேளை அது ஆசிரியப்பு கூடாரத்துக்கு கிட்ட தான் போகணும் ஆசாரியர்கள். ஏன்னா அவங்க தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஏன்னா அவங்க தான் என்ன செய்வாங்க, இவங்களை பார்த்து உண்மையாகவே குஷ்டரோகத்திலிருந்து குணமாகி இருக்கிறதா என்று அவங்க பார்த்து அவளை பரிசோதித்து அவர்களுக்கான பலிகள் சுத்திகரிப்பின் பிரமாணங்களை செய்ய வேண்டும். இப்போ இவங்க போயிட்டு உடனே நடந்திருக்குமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போயிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க, ஒன்றும் என்ன செய்யல. ஒரு சில கிலோமீட்டர் அவங்க நடந்து போகும்போது அங்கே அப்படியே அந்த அற்புதம் என்ன செய்யுது? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மறுரூபம் அவருடைய சரீரத்தில் என்ன செய்யுது? உருவாக்குறது. உடனடியாக நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை நம்பி அவர்கள் போனார்கள். அங்கே போகையில் தான் அந்த 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 ராஜாவின் மனுஷனுடைய வேலைக்காரன் உம்முடைய மகன் சுகமா இருக்கிறான் என்று சொன்னான். உடனே சுகமா. ஆகவே அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய அற்புதம்.
இப்போ இந்த இடத்துல அவங்க போய் கொண்டு இருக்காங்க, திடீர்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருடம் அவன் மனைவியை பிள்ளைகளை விட்டு அவன் விலகி இருந்திருப்பான், சமுதாயத்தை விட்டு விலகி இருந்திருப்பான். ரொம்ப சந்தோஷம், அவளுக்கு அளவு கடந்த சந்தோஷமா இருந்திருக்கும். உடனே ஆசாரிகளிடத்துல போய், ஏன்னா உடனே சமுதாயத்துக்குள்ள போக முடியாது. ஆகவே அவர்களுக்கு சுத்திகரிப்பின் பிரமாணத்தையெல்லாம் அவர்கள் செய்து தான் அவங்க போகணும். உடனடியாக அதை செய்துட்டு 9 பேர் மனைவியை பார்க்க போயிருப்பான், பிள்ளைகளை பார்க்க போயிருப்பான், நண்பர்களை பார்க்க போயிருப்பான், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். இது எதெல்லாம் கற்பனை ஏங்கி கொண்டிருந்தானோ அதை பார்க்க என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். ஆனால் ஒருவன் மாத்திரம், அவளில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, எங்கேயும் போல ஒருத்தன் மட்டும், மற்ற 9 பேரும் எங்கெங்கேயோ போயிட்டான். திரும்பி வந்து, இப்ப பாருங்க, திரும்பி வந்து இயேசுவின் இடத்துல திரும்பி, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல அற்புதங்களை பெற்றவர்கள் அநேகர். அவருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் திரும்பி வருகிறவர்களுடைய எண்ணிக்கை 10க்கு 1 தான் வருதான். மீதி 9 எங்க போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. நன்றியற்றவர்களாக இருக்கிறார் 9 பேர். இங்கே ஒருவன் மாத்திரமே அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு அவனுக்கு என்னது இருக்கிறது, நன்றி உணர்வு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்க, ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்து பாருங்க. இப்போ அவன் செய்த காரியங்களை உரத்த சத்தத்தோட 3 காரியங்களை அவன் செய்கிறான். உரத்த சத்தத்தோட தேவனை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இப்படி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நான் சொல்றது புரியுது, இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அப்படி சொல்ல வேண்டியது. ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு வைங்க, அவன் எப்படி சொல்லுவான், பயங்கரமா சொல்லியிருப்பான். உரத்த சத்தமாக, அதாவது உணர்ச்சி பூர்வமாக அந்த ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு உணர்வு பூர்வமா இல்ல ஆராதனை, அது அப்படியே வருது. சரி, வருவோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் தோறும் இயேசு தேவா, நம்மளும் வழக்கத்தின்படியே என்ன செய்யறோம், வர்றோம். வழக்கத்தின்படியே பாடுகிறோம், வழக்கத்தின்படியே பிரசங்கங்களை கேட்கிறோம், வழக்கத்தின்படியே போயிடுவோம். ஆனால் அங்க ஒண்ணு இல்லை, அங்க என்ன நடக்குது, அவர் பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அங்க வரும்போது அந்த நபர்கள் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆண்டவரை அதனால தான் கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவரை நம்பிடுவோம் என்றும் பாக்கியம். அதுக்கு தான் இன்னைக்கு அந்த பாட்டை எடுத்தேன் நான். ருசித்து பார்க்கிறேன், ருசிச்சுட்டான், அங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப எப்படி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினானா, உரத்த சத்தமா, வாயில மட்டும் இல்ல, அவன் செய்த காரியங்களை பார்க்கலாம், உரத்த சத்தமாக. இன்னைக்கு காலை வேளை கர்த்தருக்கு எத்தனையோ அற்புதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் யார் என்று அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட, அவன் 9 பேருக்கு கண்ணு திறக்கல. அற்புதத்தை பெற்றோன்னு அற்புதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆனா இங்க ஒருத்தனுக்கு அவர் யார் என்பதை அறிந்திருந்தான். ஒரு வசனத்தை அதுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல சரி இருக்கு, அடுத்த குறிப்பிற்கு அதை நான் சொல்றேன். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த உணர்வு பூர்வமாக, அந்த உணர்ச்சியை அடக்கவே அவனால என்ன செய்யல முடியல. உணர்ச்சியை நமக்கு சில நேரத்தில் அடக்க முடியறது இல்லை. நாமளும் சில நேரத்தில் உரத்த சத்தமாய் பேசுறோம். எப்போ கோபம் வரும், இப்பெல்லாம் அமைதியா பூனை மாதிரி தான் இருப்போம். கோபம் வரும்போது எப்படி பேசுவோம், ஐயோ கொஞ்சம் 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 வால்யூம் கம்மி பண்ணுங்க, எப்படியோ சொல்லுவோம். ஆனா யாரும் என்ன செய்யறதில்லை. ஆமா, எல்லாம் வெடிச்சு முடிச்ச பிறகுதான், என்ன காலையில ஏதோ சத்தமா இருந்தது உங்க வீட்டுல, பக்கத்து வீட்டுல தான் வந்து கேட்பான். உரத்த சத்தம். அப்ப அந்த உணர்ச்சி வந்தா அது வந்து உரத்த சத்தமா. இன்னொரு நபர் கூட உரத்த சத்தமாக பேசினதை நம்ம படிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனம். எலிசபெத்தை வாழ்த்தினால் வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டபோது துள்ளிற்று, ஆவினாலே நிரப்பப்பட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷன். இந்த அம்மாவை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க, 6 மாதம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஷயம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது, ஒளிஞ்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு ஆள் வந்து வாழ்த்துதல் சொல்றாங்க. யாருக்கு? ஆண்டி, கன்கிராச்சுலேஷன் ஆண்டி அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றான். சரி, அது உடனே அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டு உரத்த சத்தமா, அந்த அந்த உணர்வு பூர்வம், அது யாராலும் என்ன செய்ய முடியாது,
அடக்க முடியாது. உரத்த சத்தமாக. சரி, இங்க பாருங்க, இவன் என்ன செய்தான்? உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காலையில எதுக்குங்க அப்படியெல்லாம் சத்தம் போடணும்? ஆனா அந்த அற்புதத்தை பெற்றவர்களால் அடக்க என்ன செய்யாது? முடியாது. அந்த நன்மையை பெற்றவர்கள் உணர்வு பூர்வமாக கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பாக்குறீங்கன்னு வைங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னா சொல்லுவோம். எப்படி அது அது என்னன்னா அது அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடு. இன்னைக்கு ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுன்னா கொஞ்சம் உணர்வு பூர்வமா ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா எப்படி ஆராதிப்போம் நமக்கே தெரியும். நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்ன்றது நமக்கே தெரியும். அந்த டிஃபரன்ஸை நான் காட்டினேன். உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த கால ஆண்டவனோடு கூட இன்னைக்கு கால உரத்த சத்தத்தோடு உணர்வு பூர்வமாய் உற்சாகத்தோடு தேவனை ஆராதித்தாயா அல்லது வழக்கத்தின்படியே ஆராதித்தாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். இரண்டாவதாக, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல வேலை பசங்கள்லாம் வந்துட்டானுங்க. இன்னைக்கு இவங்களை உட்கார வைக்கணும்னு இந்த செய்தியை கேட்கறது உட்கார வைக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவரை நான் மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு கரெக்டான பாயிண்ட்டுக்கு என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அந்த 9 பேருடைய கண்கள் அவங்க அற்புதத்தை பெற்றுட்டு போயிட்டான். ஆனா இவன் கண்ணு திறக்கப்பட்டு இவர் யார் என்பதை அறிந்திருந்தான். அவருடைய பாதத்திலே என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்து. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் ஆராதிக்கணுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு வந்த பிறகுதான் அவன் கண்ணு திறந்தது. அவர் யார் என்று அறிந்தவர்கள் மாத்திரமே தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாரும் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த அவர் யாருன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய கலெக்டர் அவர்கள் இங்க வர்றாருன்னு வைங்க, மாவட்ட கலெக்டர். நம்ம எல்லாம் இப்படியே உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு வாங்க உட்காருங்க, டீ குடிச்சிட்டு போறீங்களா அப்படி கேட்போமா? கலெக்டர் ஆபீஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி எப்படி நம்ம இருக்கோம்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. முகங்குப்புற விழுந்து. இந்த காலிலே பலன் உள்ளவர்களுக்கு நான் சொல்றேன், பலன் உள்ளவர்களுக்கு, பலவீனமானவர்களுக்கு நான் சொல்லல. ஒருவேளை உங்க காலங்கள் நீங்க அப்படி முழங்காலில் நின்று கர்த்தரை ஆராதித்து இருக்கலாம். பலன் உள்ளவர்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். எங்களுடைய சிறு வயதுல எல்லாம் நாங்க அப்படி இப்படி பண்ணோம்னா என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வந்து மேல விழுந்துட்டே இருக்கும். அங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், கன்னத்துல விழுகும், காய் எங்க காது பிடிச்சி எல்லாம். இன்னைக்கு யாரையும் ஒன்றும் சொல்றது இல்லை. நல்லா ஃப்ரீயா இருக்கீங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனே என்ன செய்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு சேர் போட்டிருக்கிறது நல்லதுதான். நீங்க நல்லா வசதியா உட்கார்ந்து வசதியா கேட்கணும், நல்லதுதான். ஆனால் நீங்களாகவே முழங்கால் இருக்கணும். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும், நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஐயோ இவர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டார், அடுத்த வாரம் என்ன செய்யறது, தயவு செய்து எனக்காக. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்களா அது உன்னோட காரியம். தேவன் யார் என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். உங்களுடைய பிரின்சிபல் வர்றாங்க உங்க காலேஜுக்கு, உங்களுடைய முதலாளி வராரு, நீங்க அப்படியே அமைதியா இருப்பீங்களா? ஆமா. நீங்க யாரை ஆராதிக்கிறீர்கள்? வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். எல்லா அதிகாரத்தையுடைய கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். ஆமா. உங்களுடைய சகல தேவைகளையும் சந்திக்கிற தேவனை ஆராதிக்க, உங்களை உருவாக்கின தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பயபக்தியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அது வரைக்கும் அவன் நின்றுட்டு தான் பேசிட்டு இருந்தான். இப்போ அவருக்கு முன்பாக என்ன செய்தான்? முகங்குப்புற. இப்படி எல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்கறாதீங்க. பரிசுத்தவான்கள் தேவனை அறிந்தவர்கள் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. தேவனை அறிந்தவர்களுடைய ஆராதனைக்கும் தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் தேவனை பற்றி அறிந்தவர்களா, தேவனை அறிந்தவர்களா? ஏனென்றால் இவனுக்கு தெரியும். வாசிக்கலாம் இப்பொழுது. கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 2:9. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தேவத்துவத்தின் அந்த வாசனம் ரொம்ப பெரிய வசனம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் என்ன செய்தான்? அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னு யோவான் சொல்றார்.
அது பரலோகத்திற்கு பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகிறது. இப்போ இந்த அற்புதம் அவனுடைய கண்களை தெளிவாக்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை பார்க்கவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை, தேவனுடைய கிரியைகளை காணவில்லை. அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு சொல்ல, நீங்கள் ஆண்டவரோடு கூட இன்னும் இணையுங்கள், இன்னும் நெருங்கி வாருங்கள், தேவன் உங்கள் கண்களை திறப்பார். வேதத்தை படிக்கும் போது தேவன் உங்களுடைய கண்களை திறப்பார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மதிப்பு, மரியாதை, அந்த கணம். அப்போ சேர்ல உட்கார்றது கணம் இல்லமா அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க. அது எப்படின்னு உங்களுடைய காரியத்துக்கே விட்டுறேன். ஆகவே பலன் இருக்கும்போது இதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த சர்ஜரி நடந்ததுல இருந்து காலில் இப்போ சேர்ல தான் என்ன செய்யுது, உட்கார முடியுது. அன்றைய நாட்களில் நான் முழங்கால் போடும்போது எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் நான் உட்கார்ந்ததுனால எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கே ஒரு குற்ற உணர்வாக இருக்கு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லேன். ஏனென்றால் எதற்காக சொல்ல, எல்லாரும் முழங்கால் போடணும், கட்டாயப்படுத்தணும், அதுக்காக இல்ல. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. இது ஒரு ஊழியனுடைய கட்டளையினால் வருகிறது அல்ல. ஊழியனுடைய வார்த்தையினால், அப்பா அம்மா நீங்களாகவே நான் ஆண்டவர் இந்த காலையில் என்ன செய்கிறேன், கனப்படுத்துகிறேன். எங்களுடைய தாத்தா சொல்லுவாரா, எங்க அப்பா சொல்றதை கேட்டிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் இங்க ஆராதனைக்கு நீங்க வர வேண்டாம் அப்படின்னு ஆர்சி சர்ச்சுக்கு என்ன செஞ்சாராம், அவர் போக சொன்னார். அங்க போய் அங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அங்க என்ன செய்யுங்க, ஆராதிக்க வந்தா வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் சிறு வயதில் அனுப்பினார். அவருடைய தாத்தா போயிட்டு பார்த்தா அங்க எல்லாம் எப்படி நிக்கிறான் சொல்லுங்க, எல்லாரும் பார்த்ததுங்க தானே, எப்படி நிக்கிறாங்க, அப்படி நேர் முழங்கால், பய பக்தியை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம அவங்கள ஏதோ சொல்றோம், ஆனா அந்த பயபக்தியை கர்த்தர் பார்க்கிறார். பயபக்தியை கர்த்தர் பார்க்கிறார். நேர் முழங்கால், வயதானவர்கள். இன்னும் கொஞ்சம் பாருங்க, இந்த விக்கிரங்களுக்கு முன்பதாக ஜனங்கள் செய்கிற காரியங்களை பார்த்தா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடு ரோட்ல என்ன செய்யறான், ஆமா நடு ரோட்ல கடந்த வாரத்தில் யூடியூப்ல ஒரு காரியம், பெரிய பெரிய நபர்கள் அப்படியே அந்த இடத்துல என்ன செய்யறான், உருண்டுட்டு போறான். அதுக்கு என்னமோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. உருண்டுட்டு போறான். இன்னொரு இடத்துல யாரோ சாப்பிட்ட இலையை எல்லாம் அங்க என்ன செஞ்சிருக்காங்க, சாப்பிட்ட இலை, அதுல என்ன செய்யறான், உருண்டு போறான். ஏதோ ஒரு விதத்துல அவன் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்த, எதையாவது அந்த விக்கிரகத்திலிருந்து கிடைக்குமா என்று அவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் அவங்க சும்மா செய்யல, தன்னுடைய சரீரத்தை கொக்கியில மாட்டிட்டு தொங்கிட்டு போறதை பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் இங்க யாராவது தொங்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் ஒரு கொக்கி போடுறாரா? இல்ல, பணிந்து குனிந்து முழங்காட் பிழியிட கடவும் வாருங்கள். அவர் பெரியவருங்க, அவர் பெரியவர். அடுத்த வாரத்திலிருந்து நான் நினைக்கிறேன், அதாவது உணர்வு பூர்வமாக கர்த்தரை ஆராதிக்கணும். அடுத்தது அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மகிமையை என்ன செய்யணும். ஆமா, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஆமா, அதிகாரிக்கு முன்னாடி நம்ம மகிமையை கொண்டு வரோம். இது ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. அதனால நான் பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஆமா, நாங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ப்பா, அவரை கனப்படுத்தணும். நாம கனப்படுத்தாம வேற யாரும் கனப்படுத்துவா? நாங்க சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு எப்படி தெரியும் அது? ஆகவே இன்றைக்கு நான் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். தயவுசெய்து நீங்கள் புரிந்து, நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துவீர்கள் என்றால் தேவன் உங்களை கனப்படுத்த ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆமா, சிறியவனை புழுதியிலிருந்து எழுப்பி பிரபுக்களோடு பூமியின் அதிபதிகளோடும் அவனை பந்தியிருக்க செய்வார். தாவீது அதை சொல்றாரு, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். உங்களுக்கு எப்படி ராஜாவாகிறதுன்னு போதிக்க கற்றுக் கொடுக்கிறது இல்லை, எப்படி ட்ரம்பட் வாசிக்கிறது, எப்படி ஆடு மேய்க்கிறது, இதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு பயந்த மனிதன், அதனாலேயே அவன் உயர்த்தப்பட்டான். இந்த காலை வேளையில உங்களுடைய உயர்வு ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை கனப்படுகிறது. என்னன்னா, ஒரே கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நீங்கள் கனப்படுத்துங்கள். உங்கள் வீடுகளில் ஆனாலும் சரி, ஆமா, எங்க கர்த்தர் அப்படின்னா அவருக்குரிய மகிமையை கொண்டு வாங்க. அது எல்லாரும் பார்க்கட்டும். நான்
எல்லாரும் பார்க்கட்டும். சிலர் செய்கிறதை நம்ம ட்ரெயினில் கூட அந்த நேரம் வரும்போது துண்டை விரித்து என்ன செய்கிறாங்க, செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களில் அவங்க எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க. இன்றைக்கு கர்த்தரை நாம கனப்படுத்தாமல் யாருங்க கனப்படுத்துவா? ஒரு தலைவனை ஒரு தொண்டை எப்படி கத்துறான் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் காசு வாங்குறானா என்று அது இன்னொரு பகுதி. ஆனால் அந்த கட்சிக்காக, அந்த கொள்கைக்காக அவர்கள் என்ன செய்யறாங்க? உயிரை கொடுக்குறான். இங்கே ஆண்டவருக்காக வேற ஒன்றும் கேட்கலையே. அவன் அதை உணர்ந்து அந்த கண்கள் திறக்கப்பட்டா அவங்க ஆராதனை வித்தியாசமா இருக்கும். கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் அது வழக்கத்தின்படியே உள்ள ஆராதனையாக இருக்கும். ஆனால் இங்கே அவன் உரத்த சத்தமாக, அடுத்தது பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து கடைசியாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன செலுத்தினானாமா? இங்கே ஸ்தோத்திரம் என்று ஆங்கிலத்தில் he gave thanks என்று வருகிறது. நன்றி சொன்னான். அதுதான் இந்த செய்தியினுடைய கருப்பொருளே. 9 பேர் நன்மை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நன்றி செலுத்த என்ன செய்யல, வரல. நன்றி உரத்த சத்தத்தோடு முகங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் நன்றி செலுத்தாதவர்களாக காணப்படுகிறோம். நான் நேரம் ஆகுது. ஆனால் ரோமர் நிருபம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் போய் சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். அந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் படித்துக் கொள்ளுங்கள். 18வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் 21வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும், இங்கே அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் நன்றி செலுத்தாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரா. ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. அந்த ஜனத்துக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள். அவர்களுக்கு கர்த்தர் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார், இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட பிறகும் அந்த ஜனங்கள் செய்த காரியம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அடுத்தது, உணர்வில்லாத அவளுடைய இருதயம். அப்போ தேவன் யார் என்று அந்த முன்னாடி இருக்கிற வசனங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிருஷ்டிப்புகளின் மூலமாக தேவன் யார், வேத வசனங்களின் மூலமாக தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிறார். இதை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் தேவனுக்கு நன்றி சொல்லாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இன்னைக்கு அதுதான் நான் சொல்றேன். அப்போ தேவனை அறிந்து அதை சரியா நாம அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் பின்மாற்றம் தான். இருள் அடைகிற ஒரு நாள் என்ன செய்யும்? நிச்சயமாக வரும். அதுக்காக தான் இந்த வார்த்தைகளை இவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆக இதை புரிந்து கொள்ளுங்கள். எதனால்தான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் இப்படி நான் சொல்ல, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்கள். அப்படி செய்வதே, இதை நான் படித்த போது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். கொஞ்சம் யோசிச்சு, எல்லாவற்றுக்காக நாம சிலவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் பவுல் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார், எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிற்காகவும். ஆங்கிலத்தில் படிச்சுனா எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்றுதான் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்காகவும். எத்தனைக்காக நம்ம செஞ்சு சொல்லியிருக்கோம்? காலையில் எந்திரிக்கும், நல்ல தூக்கத்தை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க. அது சொல்லணுமா இல்லையா? ஆமா. அப்படி யோசித்தா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்க வேணும். அதனால இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சொல்லணுமா இல்லையா? ஆமா. ஒவ்வொரு மூச்சு இழுத்து வெளியே விடுறோம். ஆண்டவர் போதும்பா அப்படின்னு நம்முடைய முகத்தை மறைத்தா என்ன ஆயிடும்? ஆமா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிர் வாழ்றோம். எல்லாவற்றுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து அப்ப இந்த நாம சித்தத்தை காட்டும், சித்தத்தை சொல்லணும். இப்ப சொல்றாரு சித்தத்தை, என்னது? எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யுங்க? இந்த சித்தத்தை நம்ம விட்டுட்டே இருக்கோம்.
இதை கவனிக்க. இதெல்லாம் ஒரு சித்தமாங்க. ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை போறோம்ல, காணிக்கெல்லாம் போட்டுட்டு என்ன செய்யறோம், வர்றோம்ல, அப்படி இல்லை. எல்லாவற்றிற்காகும் எப்போதும், புரியுதுங்களா, எல்லாவற்றிற்கும் சிறிதும் பெரிதும் எல்லா நன்மைகளுக்காக இடைவிடாமல் ஆண்டவருக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பழக்கத்துக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். வீட்டுக்கு போனோடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மாச்சி ஒருத்தர் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க எப்போவும் என்ன செய்வாங்க, சோத்திரம் சோத்திரம், ஏதாவது டம்மால் சோத்திரம் அப்படின்வாங்க. எந்திரிச்சா சோத்திரம், உட்கார்ந்தா சோத்திரம். அவங்கெல்லாம் இந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறாராட்டிருக்கு. எல்லாவற்றுக்காகவும் இப்ப நாம அது அது வெக்கமா இருக்குது நமக்கு, இல்ல? ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் வசனம் சொல்லுது. இதுதான் தேவ சித்தம். இன்னைக்கு ஆண்டவருடைய தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துறார். உட்கார்ந்தா எந்திரிச்சா, குடிச்சா சாப்பிட்டா, எந்திரிச்சா போடு. ஆமா, சிலதெல்லாம் ஆண்டவர் செய்யறத பார்த்தா சோத்திரம் வர்றதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆத்திரம் தான் வருது. ஆத்திரம் தான். நமக்கு நன்றி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? ஆமா, பவுல் சீலாவும் அதை தான் செஞ்சான். பிலிப்பு பட்டத்துக்கு போய் அநேக அடிகள் தொழு மரத்துல கட்டி விட்டுட்டானுங்க. உடம்பு முழுவதும் காயங்கள். நம்ம அந்த மாதிரிலாம் இன்னும் அடி வாங்கவே இல்லை. அடி வாங்கி நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுருவோம். பெரிய வெளிப்பாடு சொன்னேன், இங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம், அடி வாங்கியிருக்கிறோம். சொப்பனம் சொன்னேன், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நீ வந்து எனக்கு என்ன செய்ய, உதவி செய்யன்னு சொல்லி பெரிய வெளிப்பாடெல்லாம் சொன்னியா. ஐயா, இங்க வந்தா என்ன வந்திருக்கு, வெளிப்பாட்டுடைய நிலைமை இப்படி வந்திருக்குதேன்னு பவுல். நாமளா இருந்தா நிச்சயமா சண்டை போட்டு தான் இருப்போம். ஆனா அவங்க சண்டை போடாம நடு ராத்திரியில எழுந்திருந்து கர்த்தரை துதித்து பாடி நன்றி சொன்னார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே தீமைகளின் மத்தியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களா? தீமைகளுக்கு மத்தியிலே இதை யோபு அறிந்திருந்தார். எல்லாம் போயிடுச்சு. இவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு நன்றின்னு சொல்றார். நிச்சயமா நாமளா இருந்தா சொல்லுவோம், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா, தேவனை தூஷித்து ஜீவனை. ஏன்னா அவங்களுக்கு புரியல அந்த அம்மாவுக்கு. இவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரனாரா, தேவனுடைய நன்மையை பார்த்தாரா? பார்க்கலாம். எல்லாம் ரெட்டிப்பான ஆச்சரியம். நாம அந்த நேரத்துல இஸ்ரேல், நம்மளுடைய பார்வையெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரிதான். நல்லதா இருந்தா கர்த்தரை டான்ஸ் பண்ணி கூட என்ன செய்வோம், தம்புரு வாசித்து நடனம் பண்ணி கர்த்தரை. அதுக்குன்னே சில நல்ல பாடகர்கள்லாம் இருக்காங்க, லேலுயா. ஆமா, அவங்க பாடினாலே காலெல்லாம் என்ன செய்ய மாட்டேனுது, நிக்க. அவங்க பாட்டு ரொம்ப இனிமையாவும் இருக்குது. அப்படி கர்த்தரை. ஆனால் அவளுக்கு 3 நாள் தண்ணி இல்லைன்னா அதே ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார். இந்த காலவில்லை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபெடுவாராக, கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. அந்த நேரத்துல கர்த்தரை சோத்திரம் பண்ணீங்களா? தீமைங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த டைம்ல கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க சொல்றாங்க. வந்துட்டு போனேன் பிளஸ்டர், அவ்வளோ பிரச்சனை. சோத்திரம் பண்ணி கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் அவர். ஆமா, தீமைகளை நன்மையாக. அதனால்தான் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. உதயம் தீமைக்காக ஆண்டு தீமையாக வரும், ஆனா முடிவில் அது நன்மையா மாறிடும். ஆமா, நமக்கு அது தெரியல. அதுக்குள்ள நாம முறுமுறுத்து காரியத்தையே என்ன செஞ்சிடும், கெடுத்து போடுறோம். இன்னைக்கு யாராவது கெடுத்து போறப்போ ஏதோ வந்தா வரும் சொல்லிதான் அனுப்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு அம்மா கிளாஸ் முடிஞ்சுட்டு போய் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இன்னைக்கு சொன்னது அப்படியே இங்க நடக்குது, நான் என்ன செய்யறது? என்ன செய்யுது, கேட்டதின்படி செய்யுங்க, கேட்டதின்படி செய்யுங்க. ஆகவே அந்த டைம்ல என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நமக்கு நன்றி. இதை அனுமதித்ததற்காக ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். தீமைகளை அனுமதித்தீர் நன்றி, துன்பங்களை நன்றி. தீமைகளை அனுமதித்தீர் நன்றி, துன்பங்களை இன்பமாக மாற்றினீர் நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே
உண்மையாய் சொல்ல முடியுமா உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து? நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றி, துன்பங்களை இன்பமாக மாற்றி. எல்லாரும் சொல்லுவோமா? ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். தீமையை போல காணப்படுகிற காரியங்களின் மூலமாகவே பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு பரிசளிக்க போகிறார். நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. சொல்லுவோம், சிலுவைதானை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைகளை மாற்றினீ. உன்னுடைய பிரச்சனைக்காக சொல்லுங்க நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர், நீர் அனுமதித்தீரே நன்றி ஆண்டவரே. சிலுவைதனை மாற்றினீர் நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்து. சொல்லுவோம், உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி 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 நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தீமையா வரலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவர் ஆராதித்தது தானே, ஆண்டவருக்கு நன்றி சொன்னேனே தானே, ஆண்டவருக்கு பிரியமானபடி தானே நடந்தேன். ஏன் இது வந்தது? ஒன்றும் கேட்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தே அழிக்கப்பட்டார்கள், முறுமுறுத்தே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவன் செய்த நன்மைகளை சீக்கிரமாய் மறந்து போனார்கள். 106ஆம் சங்கீதத்தில் கடைசியில் நம்ம படிக்கலாம். சீக்கிரமா மறந்துட்டான். அப்படி தீமைகள் வரும்போது ஒரே காரியம், நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, சரியாக தான் போயிட்டு இருக்கேனா அதை பார்த்துக்குங்க. இரண்டாவது, அதன் மூலமாக தேவனுடைய மகத்துவம் விளங்கும் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ளும். தெய்வ சித்தத்தின்படி வருகிற எல்லா பாடுகளும் அது மூலமாக நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அதிகமாக நேசித்தான் லாசர். இயேசு அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்வார். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்லி அனுப்புனாங்க. அவர் வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு, செத்து போயிட்டு அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ 4 நாள் ஆன பிறகு அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் வருகிறார். அங்கே அற்புதம் நடக்குது. பிரைசலாம். அது டிலே ஆகலாம், அது நாளைக்கு கூட என்ன செய்யலாம், போகலாம். எல்லாத்துக்கும் அதே மாதிரி நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில அந்த நாற்றங்கள் வெளியே வரலாம். இப்போ அவ்வளோ பிரச்சனையா இருக்கலாம், வெளியே தலை காட்ட முடியலன்ற சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா. அதை புரிந்து கொள்ளுங்க. அதை பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 பேதுரு 4:12. ம் 12. அக்கினியை குறித்து, உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி. இது டெஸ்டுக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி எரியும். ஆமா, நிக்க முடியாது, அவ்வளோ அந்த சூழ்நிலை அக்கினியில போடுறது போல. அவ்வளவு உங்கள் நடுவே பற்றிகிற அக்கினியை ஏதோ புதுமை என்று திகையாமல், அந்த அக்கினிக்கு மத்தியில தான் என்ன வருமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள். மகிமை வரணும்னா அக்கினி போன்ற சோதனைக்குள்ள என்ன செய்யணும்? போகணும்.
அக்கினி போன்ற சோதனைக்குள்ள போகாம மகிமை வராது. அந்த அந்த சிலர் ஆண்டவர் அப்படி அனுப்புறாரு, ஆனா அது ஆண்டவர் அனுப்புறாருன்னு தெரியாம ஆண்டவரே முறுமுறுத்துறாங்க. பைபிள் படிக்கிறதே நிறுத்திடுறாங்க, ஜெபம் பண்றதே நிறுத்தி, ஆண்டவரை நன்றி சொல்றதே நிறுத்திடுறாங்க. அந்த இடத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமா? அந்த இடத்துல வாசிக்கலாமா? பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 6வது அந்த இடத்துல வாசிக்கலாம். அப்போ கவலைப்படாமல்னா கவலைப்படுற சூழ்நிலை வரும். நல்லா கவலைப்படுற உங்கள் இருதயத்தை அழுத்துகின்ற சூழ்நிலை வரும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் முறுமுறுப்புகளோட ஏறிடுங்கள். இப்ப நம்ம ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குது? நேற்றுக்கு ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். நாம ஜெபம் என்ன, கவலை வருதா? கவலை அழுத்துறவங்களுக்கு தெரியும். அழுத்தும் போது இப்ப ஜெபத்துக்கு எங்க நம்ம வேற எங்க போறது? எங்கதான் வந்தாகணும்? ஆண்டவர் இப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு ஜெபமும் பண்றோம். ஆனா பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை நன்றியோடு, ஆங்கிலத்தில் நன்றியோடு கூட என்ன செய்யலாம் தேவனுக்கு. ஆனா நாம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? முறுமுறுத்துட்டே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவனுக்கெல்லாம் நீங்க செய்றீங்க, இவனுக்கெல்லாம் செய்றீங்க, எதையா முறுமுறுத்து கொண்டே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டு ஜெபம் பண்ணாங்க. ஆனா இங்க சொல்லுது விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்கள். இன்னைக்கு எல்லாம் மாறிடணும். நம்ம இங்க இனி என்ன கவலை வந்தாலும் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? அதுக்கு பதிலா ஸ்தோத்திரம் வரணும். ஸ்தோத்திரம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு. அது எப்படின்னு தெரியல, ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகள் அதை நினைத்து அந்த டைம்ல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், நன்றி தான் வரணும். முறுமுறுப்பு வரவே கூடாது. ரைட். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்திலும் சிந்தனைகளில். அப்ப புரியுதுங்களா? நாம இனி அநேக நேரங்களில் அது மாற்றி செய்கிறதுனால தான் அந்த ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் எட்டல. அதனால கொஞ்சம் ஜெபத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். முறுமுறுப்பு இல்லாம ஸ்தோத்திரத்தோடு கூட நன்றியோடு கூட ஆண்டவருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டே இருங்கள். அப்போ கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். ஆகவே இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது அந்த ஒருவன் வந்தானா, அந்த ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாரா இருந்தானா? சமாரியனாய் இருந்தான். அவன் யாரு? சமாரியன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு தான், அவங்க இதுல தான் வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், இந்த சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அந்த மனிதன் சமாரியன். இன்றைக்கு நம்ம சமாரியர்கள் தான் நல்ல புறஜாதிகளுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை. அப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் அவங்களை காட்டில என்ன இருக்குது? நன்றி உணர்வு இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கிட்டவங்க. நம்மளை அப்படி மாறிடக்கூடாது. நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்களையே பார்த்து நமக்கும் அந்த முறுமுறுப்பு, நன்றியற்ற உணர்வுகள், தேவன் செய்த நன்மைகளை மறந்து போகுதல், சீக்கிரமாய் மறந்து போகுதல், இதெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த சமாரியர்களை போல நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு பாருங்க, சரி நீயாவது வந்தேன்னு அனுப்பல. அவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கார். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே? 3 கேள்விகளுக்கு அவன் 3 காரியத்தை செஞ்சா, இங்க ஆண்டவர் 3 காரியத்தை கேட்கிறார். எங்கன்னு கேட்கிறார். இப்ப நாம அதை இப்படி எடுத்துக்கொள்ளும், எங்கப்பா நன்றி பலிகள் எங்க என்று கேட்கிறார் ஆண்டவர். ஆமா, அது ரொம்ப மிக மிக முக்கியம். நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். சரி, எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. இந்த அந்நியன் தான் வந்திருக்கான், வேற யாரும் வரலையே அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த அந்நியனே ஒழிய. இந்த சமாரியர்களுக்கு ரொம்ப ஒரு இது என்னன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு தான் தம்மை நேரடியாக வெளிப்படுத்தினார். அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றார், கிறிஸ்து வரும்போது இவைகளை குறித்தெல்லாம் இன்னும் தெளிவா என்ன செய்வார் சொல்லுவாருன்னு சொன்ன, நீ பேசுகிறவர் தான் அவர் என்றார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஆமா, இந்த சமாரியர்கள் ரொம்ப அற்புதமான ஆட்கள். அப்படியே உடனே பிடிச்சுக்குவாங்களாட்டு. ஆகவே இந்த சமாரியர்கள், அதே நல்ல சமாரியன், அந்த ஊமையிலும் கூட இந்த சமாரியர்களுக்கு அவங்களை ஒரு வேலை தீண்டத்தக்காதவர்களாக உலகம் பார்க்கலாம், ஆனால் நன்றி உள்ள உணர்வு அவர்களுக்கு இருந்துச்சு. ஆமா, சொன்னதை அப்படியே கேட்டுட்டு அதை விசுவாசிக்கிற ஒரு குணம் அவர்களுக்குள்ள. இந்த நல்ல குணங்கள் நமக்கும் காணப்பட வேண்டும். அப்போ மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்கிறார். சில நபர்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். இந்த வேதத்துல நான் படித்ததுல
இந்த தாவீதுக்கு அந்த நன்றி உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. நன்றி உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கலாம். நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், டைமுக்கு முடிச்சிடறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சொன்னதாவது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அந்த இடத்துல பார்த்தா எல்லாம் அந்த அந்த காணிக்கைக்கு ஜெபம் பண்றாரு. தன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செலுத்திட்டு சொல்றார் தேவனுக்கு நன்றி. ஏன்னா அந்த இடத்த நேரமாகுது, அதை சொல்லி போறேன். ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவனை ஒரு அரசனாக தேவன் உயர்த்தினதுனால கடைசியா அதுதான் அவனுடைய பப்ளிக் மீட்டிங். அதுல ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துகிறார். ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான காணிக்கை ஏற்கனவே இருந்ததெல்லாம் கொடுத்துட்டாரு. தன்னுடையதிலிருந்து இன்னும் தனக்கென்று வைத்தது எல்லாத்தையும் கர்த்தருக்காக அவன் என்ன செய்யறான்? அவன் கொடுத்து கடந்து செல்கிறான். நன்றி உணர்வு யார்கிட்ட இருந்துச்சு? இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழக்குவிக்கும்படிதான் ஆண்டவர் சமாதான பலின்னு ஒண்ணு என்ன செஞ்சார்? ஏற்படுத்தி வைத்தார். அதுக்கு நேரம் இல்ல, ஆனா அதை சொல்லிட்டு போற. சமாதானம், சர்வாங்க தகன பலி செலுத்துறது ஒரு காரியம், போஜன பலி செலுத்துறது ஒரு காரியம், பான பலி செலுத்துக்கிறது ஒரு காரியம். ஆண்டவர் கூட என்ன வச்சிட்டாரு? இந்த சமாதான பலியை கொண்டு வரணும். அவன் சமாதான பலி அது அது நீங்க படிச்சு பார்த்தீங்க 3வது அதிகாரம், லேவியராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் அது இருக்கிறது. நீங்க அதை ஸ்தோத்திரத்துக்கென்று நீ செலுத்துவா என்றால் அப்படின்னு வரும். அது நன்றி செலுத்துவதற்கென்று அப்போ சமாதான பலியை நீ செலுத்தி ஆண்டவருக்கு என்ன செய்ய? அந்த நன்றியை வெளிப்படுத்துன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கூட தேவன் நம்மை பழக்குவிக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அவர்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். ஆனால் இந்த 9 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தனும் வரல. இந்த பழக்கமே இல்லாத இவன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு. அப்போ தாவீது கிட்ட அந்த நன்றி உணர்வு அவனுக்கு என்ன செய்து இருந்தது? தன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தான். கர்த்தருக்கு நன்றி சொன்னான். சபை நடுவே அவன் இருந்து கடைசியா ஆண்டவருக்கு. அவருடைய சங்கீதங்கள் கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நன்றியை வெளிப்படுத்துகிறது தான். 103ஆம் சங்கீதம், எல்லா சங்கீதத்தையும் சொல்ல முடியாது, இங்க எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனா என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. எப்போதும் ஆத்துமாவை பார்த்தவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுகிற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். ஆனா அவன் வயிற்றுல ஒருத்தன் பிறந்தான். யாரு? சாலமோன். ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் 1000 சர்வாங்க தகன பலி என்ன செய்யறான்? செலுத்துறான். வாங்கின பிறகு அப்படியே மாறிட்டான். யாரு? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞானத்தையும் கொடுக்குறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், சத்துருக்களின் மேல் வெற்றியை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்தாரு. இந்த 9 பேர் போல எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆண்டவருக்கு என்ன செய்யல? நன்றியற்றவனாக அவன் மாறிவிட்டான். நன்றியற்றவனாக இந்த காலவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவன் நன்றியற்றவனாக மாறினான்னா, நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் அரசனாக உட்கார்ந்த உடனே உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் அதுக்கு கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று உணர்வு, இப்படி பல காரியங்கள். ஆனால் இவரு அப்பா சேர்த்து வச்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆலயத்தை கட்டிட்டாரு. கட்டின பிறகு ஆண்டவர் விட்டுட்டார். ஆண்டவர் விட்டு நன்றியற்ற ஒரு மனிதனாக சாலமோன் காணப்பட்டான். நன்றியற்ற ஒரு மனிதன். அவன் கர்த்தருக்கு நன்றி இல்லாதவனா இருந்தான், அவனுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றியற்றவனா இருந்தான், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் நன்றியற்றவனா இருந்தான். அதை விளக்க டைம் இல்லை, ஆனாலும் சொல்லிட்டு போறேன். அவனுடைய நண்பன் அந்த லீபனோன் காட்டையே அழித்து அவனுக்கு திரளான மரங்களை, கேதுரு மரங்களை அனுப்பி கொடுத்தான். ஆனா அவனுக்கு இவன் பிரதி உபகாரமாக செய்தது 10 ஒன்றுக்கும் உதவாத பட்டணங்களை அவன் என்ன செய்தான்? கொடுத்தான். அதற்கு பேர் காபூல் நாடு. குட் ஃபார் நத்திங்கா. நன்மைக்கு பதிலாக ஒன்றும் இல்லாததை தூக்கின, வேண்டாத தூக்கி கொடுத்துட்டான். அதுல இருந்தே அவனுடைய நன்றியற்ற உணர்வு வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தன் சுயநலமாக அவன் ஆடம்பரமாக வாழும்படியாக அந்த சொந்த ஜனங்களின் மேல் வரி மேல வரி போட்டு அந்த ஜனங்களெல்லாம் ஒடுக்கி விட்டான். பிறகு அவனுடைய ரெகபியாமுடைய நாட்களிலே தேசம் 2ஆக போனதற்கு அதுவும் ஒரு காரணம். நன்றியற்ற ஒரு மனிதனாக, சுயநலக்காரனாக இன்றைக்கு மாறிவிட்டான். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கு நன்றியற்றவர்களாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுயநலம். இந்த சாலமோன் சுயநலக்காரனாக, நன்றியற்றவனாக மாறிவிட்டான். இப்படி அநேகரை சொல்லலாம். ஆனால் நேரமாகிறபடி நான் என்னுடைய வார்த்தையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றியற்றவர்களாக மாறினான்.
எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு வார்த்தை மட்டும் படித்து நான் முடிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32 25வது வசனம். 25 உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாம். பெரிய அற்புதத்தை செய்தார். 1,80,000 அசிரியர்களை அழித்தார். ஒரே தூதனை அனுப்பி மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். அசிரியர்கள் கையில் இருந்த அந்த எருசலேமை கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம். இந்த காலை வேளை நன்றியற்றவர்கள் மேல் ஆண்டவருக்கு என்ன வருதான்? கடும் கோபம். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆகவே நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை. இந்த காலை வேளையில நன்றி உள்ள இருதயம். தேவன் அதை எதிர்பார்க்க. அவர்கள் எங்கே என்று கேட்கிறார். அவர்கள் எங்கே என்று கேட்கிறார். ஆகவே தேவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் இருக்கிறீர்கள். அதற்காகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சமாதான பலியை ஏற்படுத்தி அந்த காணிக்கைகளை எல்லாம் ஒழுங்கை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்தார். நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். இந்த காலவிலே நன்றியை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கர்த்தர் கடந்த காலங்களிலே செய்த காரியங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், நன்றியோடு கூட உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய். எல்லாரும் வலது கரத்தை வைத்து இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சமாரியனை போல் என்னுடைய கண்களை தரும், உண்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. உண்மை கனப்படுத்துவேன். எல்லா சூழ்நிலைகளையும் நான் உண்மை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மை கனப்படுத்துவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் மனதார சொல்லுங்க. உரத்த சத்தமா ஆண்டவருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் தீமையை உனக்கு அனுமதிக்காத தேவன். ஒருவேளை அப்படி தீமையை போல இருந்தாலும் அதை நன்மையாக தேவன் மாற்றுவார். அதை சாட்சியாய் மாற்றுவார். அதன் மூலமாகவே உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் தீமையை நன்மையாக ஆண்டவர் மாற்றினார். எல்லாரும் கரங்களை வைத்தாங்க. நன்றியுள்ளவனா இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே.